ஆண்டவர் ஏற்றுக்கொள்ளதுக்கு முன்பாக இருந்த வீடு தான் இது. இதில் நாங்கள் பாருங்கள் எல்லாம் இடிஞ்ச போன சூழ்நிலை, ரொம்ப மோசமான ஒரு நிலைமை. எப்போ இடிஞ்சு விழுகும் நம்ம மேலே அப்படிங்கிற ஒரு பயத்தோடு தான் வாழ்ந்துட்டு இருந்தோம். பாத்ரூம்லாம் பார்த்திங்கன்னா அந்த லாஸ்ட்டில் இருக்கும். கதவு கூட 3 கதவாக, ஒரு கதவு 3 கதவாக இருக்கும். யாராவது தள்ளிடுவாங்களோன்னு சொல்லி கையை வச்சுட்டு நாங்கள் நின்றிருந்த சூழ்நிலை தான். குழந்தைகளை வச்சுட்டு இந்த வீட்டில் இருக்கும்போது ரொம்ப பயந்த ஒரு சூழ்நிலை, வறுமை வேறு, கஷ்டமான சூழ்நிலை. இந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா ஒரு லேண்ட் வாங்கியிருந்தோம். அந்த லேண்டில் ஆண்டவர் எங்களுக்காக நல்ல ஒரு வீட்டை கட்டி கொடுத்து கிருபை செஞ்சார். அதுக்கு 3 மாடி வீட்டில் நாங்கள் குடியிருக்கோம். அந்த வீட்டுக்கு 3வது மாடியில் தான் ஆண்டவருக்காக நாங்கள் ஒரு சபையை ஏற்படுத்தியிருக்கோம். இந்த சபை தான் ஆசீர்வாத ஏதன் சபைன்னு நாங்கள் இப்போ ஊழியத்தை செஞ்சுட்டு வர்றோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கே மகிமை உண்டாவதாக. ரொம்ப சந்தோஷம் நீங்கள் மத்தியில் நீங்கள் இருப்பது. நிச்சயமாக உங்களோட சாட்சி இதை பார்க்கிற ஒருவரை பலப்படுத்தும். முதலாவது உங்களுடைய பேரையும் நீங்கள் எங்கே வசிக்கிறீங்க, உங்களுடைய குடும்பத்தை பற்றி நீங்கள் முதலாவது எங்களுக்கு சொல்லுங்கள். என்னுடைய பேர் ஆர் ஜெயலட்சுமி. இப்போ எஸ்தராக நான் வாழ்ந்துட்டுருக்கேன். நான் திருப்பூர் மாவட்டம் பல்லடம் பகுதியில் தேவனுடைய ஊழியத்தை செஞ்சுட்டு வரேங்க பாஸ்டர். ஓகேம்மா, ரொம்ப சந்தோஷம். நீங்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டதை பற்றி நான் கேட்குறதுக்கு முன்னாடி முதலாவது உங்களுடைய சிறு பிரயாயம், உங்கள் வாலிப பிரயாயம், எப்படிப்பட்ட வாழ்க்கை நீங்கள் வாழ்ந்தீங்க, உங்கள் குடும்ப சூழ்நிலை, உங்கள் பின்னணிகள், நீங்கள் கஷ்டப்பட்டீங்களா, உங்களுடைய நிலைமைகள் எப்படிப்பட்டதாக இருந்துச்சு அப்படிங்கிறத முதலாவது எங்களுக்கு சொல்லுங்கள். ஃபஸ்ட்டு அதை நிச்சயமாக சொல்லி தான் ஆகணும் ஃபஸ்ட்டு. என்னோடய பிறந்தவங்க பார்த்திங்கன்னா 7 பேர். என்னுடைய அப்பா அம்மா ஒரு சாதாரண இந்து ஃபேமிலியாக இருந்தாலும் நல்ல பூஜை புனஸ்காரங்களில் கோவில் வழிபாடுகளில் அதிகமாக ஈடுபடுறவங்க தான். ஆனாலும் என்னோட பிறந்தவங்க எல்லாம் எனக்கு சின்னவங்க தான். அக்கா 1, அதுக்கப்புறமா எல்லாருமே சின்ன பிள்ளைங்க தான். எங்களுடைய அப்பா வந்து நல்ல ஒரு மில்லில் வேலை செஞ்சுட்டு நல்ல ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருந்தவங்க தான். ஒரு திடீர்னு வெளிநாட்டுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டாரு, அந்த வேலையை எழுதி கொடுத்துட்டு எங்களை அப்படியே அம்மாவை எங்களெல்லாம் விட்டுட்டு அடிக்கடி வெளியே போயிடுவார். விட்டுட்டு எங்களை கவனிக்காமல் போயிடுவார். அப்போல்லாம் நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு சாப்பாட்டுக்கு ரொம்ப அம்மா வந்து ஒரு சில சமயம் போய் குப்பைகள்லாம் கூட புறக்கிட்டு வந்து எங்களுக்கு சாப்பாடெலாம் கொடுப்பாங்க. அப்படி ரொம்ப கஷ்டமான சூழ்நிலையில் வாழ்ந்துட்டு இருந்தோம். நாட்கள் அதிகமாக அப்படியே போக அப்பா கொஞ்சம் குடும்பத்தோடு இருந்து பேசி எல்லாம் சமாதானமாகும்போது திடீர்னு நம்ம இந்த ஊரில் இருக்க வேண்டாம், நம்ம வேறு ஊருக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி அப்பா அம்மாவெல்லாம் சேர்ந்து திடீர்னு என்ன பண்ணிட்டாங்க, அவங்களோட பக்கத்தில் வசிக்கிறவங்க ஜனங்கள்லாம் டெல்லிக்கு போகிறாங்களே அப்படின்னு சொல்லி அவங்களோட என்ன பண்ணிட்டாங்க, நம்ம டெல்லி போய் ஏதாவது வியாபாரம் செஞ்சு பொழைச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லி எங்களெல்லாம் என்ன பண்ணிட்டாங்க, குடும்பமாக அந்த 6 பிள்ளைகளில் 2 பேரை அக்காவையும் இன்னொரு தங்கச்சி தாத்தா வளர்த்துட்டு இருந்தாங்க. அதனால் 4 பிள்ளைகளோட எங்கள் அப்பா அம்மா எங்களை டெல்லிக்கு கூட்டிகிட்டு போயிட்டாங்க. டெல்லிக்கு போனால் அங்கே எங்களுக்கு சொந்தக்காரங்க கிடையாது, பாஷைகள் தெரியாது. எனக்கு ஒரு 8 வயசு அப்படிக்குள்ளே தான் இருக்கும். அதுக்கு கீழே எல்லாருமே சின்ன பிள்ளைகளாக இருப்பாங்க. ஏன்னா இந்த அனுபவத்தை தான் நிச்சயமாக நான் சொல்லணும், அதனால தான் சொல்கிறேன். ஏன்னா அந்த 8 வயசு 7 வயசுக்குள்ளே தான் இருக்கும். நல்லா கொஞ்சம் ஞாபகத்தில் நான் பேசுவேன். அந்த மாதிரி சூழ்நிலை இருக்கும்போது அப்பா அம்மா டெல்லிக்கு போனப்போ அவங்களுக்கு எப்படி ட்ரெயினில் போகிறதுன்னு தெரியாது. அவங்க கூட வந்த ஜனங்கள் எப்படி போனாங்களோ அவங்களோடையே அவங்க எல்லாம் இருக்கிற கொஞ்சமான திங்ஸ் எடுத்துகிட்டு அப்படியே கிளம்பி போயிட்டாங்க. நல்ல ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருந்த அப்பா அம்மா திடீர்னு எங்களை கூட்டிகிட்டு போகும்போது, எங்கள் ஸ்கூல் படிப்பெல்லாம் விட்டு எங்களை கூட்டிகிட்டு போகும்போது எங்களுக்கு எதுவுமே புரியலை. ஆனாலும் போய் எங்கேயோ நம்மளை கூட்டிகிட்டு போகிறாங்க, நம்ம நல்லா பார்த்துக்குவாங்க அப்படின்னு நாங்கள் நினச்சி போகும்போது அப்பா அம்மா கூட்டிகிட்டு போன இடம் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய பிளாட்ஃபாரம் அப்படின்னு சொன்னால் மேலே ட்ரெயின் போகுது. கீழே பார்த்திங்கன்னா அந்த ரோட்டோரங்களில் பார்த்திங்கன்னா ஒரு பாலத்துக்கு மத்தியில் ஒரு பெரிய பிளாட்ஃபாரம் ஹைட்டாக போட்டிருப்பாங்களே, அந்த மாதிரி ஒரு பாலம் தான். அந்த பாலத்தில் எங்கள் அப்பா அம்மாவோட கூட வந்தவங்க எல்லாம் வசிச்சுட்டு இருந்தாங்க. அவங்களோட போய் எங்கள் அப்பா அம்மாவும் ஒரு திங்ஸ் எல்லாம் வச்சுட்டு எங்களை எல்லாம் உட்காருங்க அப்படின்னு சொல்லும்போது எங்களுக்கு ஒரே கலக்கமாக இருந்துச்சு. ஏன்னா அப்பா நல்ல மில்லில் வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க, நல்ல ஒரு ஸ்டேஜில் இருந்தோம். ஆனால் அப்பா அம்மா இப்படி கூப்பிட்டு வந்து நம்மளை உட்கார வச்சுருக்காங்களே அப்படிங்கும்போது அவங்களாம் பக்கத்தில் இருக்கவங்களாம் கொஞ்சம் ரொம்ப இதாக இருந்தாங்க. எங்களுக்கு பார்க்கும்போதே ரொம்ப பயமாக இருந்துச்சு. சூழ்நிலைகள்லாம் பார்க்கும்போது எங்களுக்கு பிடிக்காத சூழ்நிலை இருந்துச்சு. பிளாட்பாரத்தில் அப்போ அந்த சமயம் பார்த்து பயங்கரமான மழை தண்ணி அப்படியே நிறைய வந்து அப்படியே பஸ்ஸு கார்லாம் போகும்போது அந்த தண்ணியெல்லாம் எங்கள் மேலே வந்து அடிக்கும். எங்களுக்கு பார்க்கும்போது சின்ன பிள்ளையில ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தோம். ஏன்னா எங்கள் ஒரு தாய் தகப்பன் சரியாக பிள்ளைகளோட எதிர்காலத்தை நினைக்கலைன்னா ஒரு பிள்ளைகளுடைய வாழ்வு எப்படிலாம் இருக்கும் அப்படிங்கிறது எனக்கு என்னுடைய வாழ்க்கையில் ஒரு சாட்சியாக இருக்குது. ஆனாலும் தகப்பன் தாய் நினைக்காத ஒரு பிள்ளைகளை தேவன் எப்படி பயன்படுத்துகிறார் அப்படிங்கிறத என்னுடைய வாழ்வில் இருக்குது. என்னுடைய அப்பா அம்மா அப்படி கொண்டு போய் விடும்போது எங்களுக்கு பயமும் நடுக்கமும் இருந்துச்சு. அப்படியே கொஞ்சம் ஓரமாக ஒதுங்கி உட்காந்துருந்த சூழ்நிலை இருந்தோம். எங்கள் அப்பா 2-3 நாள் என்ன பண்ணார், வியாபாரம் பண்ணுறேன் அப்படி சொல்லி சுக்கு காப்பி போடுறேன் அது போடுறேன்னு போயிட்டே இருந்தார். அம்மாவுக்கு அவ்வளோவா விவரமாக இருக்க மாட்டாங்க. நாங்கள் உட்காந்துருந்த சூழ்நிலையில்
நான் பக்கத்தில் இருக்கவங்களோட ஒன்ட்டி பேசவும் முடியாது. ஏன்னா அவங்க குளிக்க மாட்டாங்க, சாப்பிட சரியாக இது பண்ண மாட்டாங்க. அவங்க சாப்பிட்ற சாப்பாடு ஒரு சரியானதாக இருக்காது. ஏன்னா எங்கள் தாத்தா பாட்டி இவங்கெல்லாம் நல்ல பக்தி வைராக்கியத்தில் விவசாயம் பண்ணி நல்ல சாப்பாடு கொடுத்து நல்லா ட்ரெஸ் பண்ணி சுத்தமாக எங்களை பார்த்துக்கிட்டாங்க. அவங்களோட நாங்கள் போய் ஒட்டி இருக்க முடியாமல் எங்களுக்கு நடுக்கமும் பயத்தினால என்ன ஆச்சு, எனக்கு தங்கச்சிக்கெலாம் ரொம்ப காய்ச்சல் அதிகமாகிடுச்சு. போனால் அடுத்த நாளே காய்ச்சல், 3 நாள் காய்ச்சல் அதிகமாகிடுச்சு. அப்போ சரி சும்மாவே படுத்துருக்கனால தான் காய்ச்சல் அதிகமாக இருக்குது, இந்த பிள்ளைகள்லாம் வெளியே போகிறாங்கல்ல, அதனால் நீங்களும் அவங்களோட போய் சும்மா பார்த்துட்டு வாங்க அப்படின்னு சொன்னப்போ, நான் அந்த கூட இருந்த பிள்ளைகள் சின்ன எனவே வயசு பொண்ணுங்களோட பசங்களோட சரி வெளியே தான் போய் பார்க்கலாமே புதுசாக இருக்க ஊரில் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, அவங்களோட போய் போகலாம் அப்படின்னு போனப்போ அவங்க போய் செய்து கொண்டது வேலை என்னென்னு பார்த்தீங்கன்னா, அவங்க இந்த ரோட்டங்களை குப்பை பொறுக்கிறது, பிச்சை எடுக்கிறது, அந்த மாதிரி வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. அவங்க செஞ்சிட்ருக்கும்போது எனக்கு இதில் அப்பா அம்மாவுக்கு வேலைகள் ஒன்றும் சரியா இல்லை, அப்பாவும் ரொம்ப கஷ்டப்படுறாங்களே, அவங்கள மாதிரியே நம்மளும் ஏதாச்சும் பண்ணலாமே அப்படின்னு சொல்லி அவங்கள மாதிரியே என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்கலாம் அப்படின்போது அந்த பொண்ணுங்க அவங்க பேசுனாங்க, நீ யாராவது வரும்போது காணா குருத்தும் பையா அப்படின்னு சொல்லு அப்படின்னு சொன்னாங்க. அப்போ எனக்கு ஒன்றுமே அதை பற்றி தெரியாது, என்ன அப்படி சொல்கிறோம் அப்படின்னு தெரியாது. எல்லோரும் வந்தாங்க, நிறைய வெள்ளைக்காரங்கள் வந்தாங்க, நிறைய பேர் தமிழர்கள் வந்தாங்க. நிறைய பேர் பார்க்கும்போது எல்லாத்தையும் கூப்பிட்டு இவங்க கேட்கும்போது ஒரு 10 பேர்கிட்ட அவங்க கேட்குறத பார்த்துட்டு நானும் சரி நம்மளும் தான் கேட்டு பார்க்கலாமே சொல்லி வெள்ளைக்காரன் கூப்பிட்டு காணா கருத்துமா பையா அப்படின்னு சொல்கிறதுக்கு முன்னாடியே பலார்னு என்னை கன்னத்தில் அவர் அரைஞ்சிட்டாரு. எனக்கு அப்படியே சுத்தமாக அப்படியே மயக்கமே வரமாயிருச்சு. வந்து பயந்துட்டு அப்படியே வீட்டுக்கு வெளியே கூட்டிகிட்டு போய் விட சொல்லிட்டேன். அழுது அப்பா அம்மாட்ட நான் சொன்னேன், இந்த ஊர் எனக்கு வேண்டாம், எங்களை அங்கே இருக்கவே மாட்டோம், எங்களுக்கு பயமாக இருக்குதுன்னு சொல்லி அழுதவுடனே எங்கள் அம்மா அழுதாங்க. நீங்கள் பொழைச்சிக்கலாம்னு சொல்லி கூட்டிகிட்டு வந்தேன், பிள்ளைகள்லாம் அப்படி காய்ச்சலில் ரொம்ப முடியலன்னு பயப்படுறாங்க, நம்ம வேறு தமிழ்நாட்டுக்கே போயிடலாம், வேறு ஊருக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது எங்கே போகிறது அப்படின்னு கேட்டாங்க. அப்புறம் மாமா வீடு சென்னையில் இருக்காங்க, நம்ம அங்கே போயிடலாம் அப்படின்னு சொல்லி எங்கள் அப்பாவும் அம்மாவும் ஒரு முடிவு பண்ணி அந்த நாள் நைட்டே எங்களை கூட்டிகிட்டு போயிட்டாங்க. அப்பாவும் அம்மாவும் வந்து கொண்டு வந்த பணத்தில் பாதி செலவாயிடுச்சுன்னா டெல்லியில் எல்லாமே ஹோட்டலில் கொஞ்சம் கொஞ்சம் வாங்கி சாப்பிட்டு இப்படி இருந்தனால சரின்னு கிளம்பிட்டோம். டெல்லியோடைய அனுபவத்தை என் வாழ்க்கையில் இன்றைக்கி வரைக்கும் நான் மறக்க முடியாது. ஏன்னா 3 நாள் இருந்தேன் தான், ஆனால் அந்த 3 நாள் அனுபவம் வந்து என் வாழ்க்கையில் ரொம்ப இன்றைக்கி வரைக்கும் கண்ணீரை வரவழைக்கிற ஒரு நேரமாக தான் இருந்துச்சு. ஆனாலும் சென்னைக்கு வந்து சொந்தக்காரங்க வீட்டுக்கு போகும்போது அவங்க எங்கள் 4 பிள்ளைகள் எங்கள் அப்பா அம்மாவெல்லாம் பார்த்தோன்னே எங்கள் அத்தை எங்கள் மாமாவோட ஒய்ஃப் வந்து எங்களுக்கு ரவக்கண்டி ஒரு உப்புமா போட்டோடனே அடுத்து எப்போ இவங்க போவாங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் உடனே நாங்கள் பக்கத்தில் ஒரு வீடு பார்த்து சீக்கிரமாக ஒரு வீடு குடி போயிட்டோம். அங்கேருந்து சின்ன சின்ன வேலைகள்லாம் செய்கிறதுக்கு ஆண்டவர் உதவி செஞ்சார். நாங்கள் பாருங்கள் எங்களை ஆண்டவர் பார்த்துக்கிட்டே இருந்தார் அப்படிங்கிறதான் நான் சொல்லுவேன். என்னுடைய அலைச்சல்கள்லாம் ஆண்டவர் அறிஞ்சிருந்தார் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். இன்றைக்கி நான் இன்றைக்கி உயர்த்தப்பட்டிருக்கிறேன் அப்படின்னு சொன்னால் அன்றைக்கி ஆண்டவர் என்னை பார்த்த காரணத்தினால தான் இன்றைக்கி நான் உயர்த்தப்பட்டிருக்கிறேன். ஆண்டவர் என் சிறு வயதில் இருக்கிற நுகங்களை நான் இன்றைக்கி என்னை எடுத்து போட்டிருக்கிறார். பாருங்க, நான் அப்படிப்பட்ட ஒரு கஷ்டமான சூழ்நிலை தான் வந்துட்டேன். அப்பா சரியாக வேலைக்கு போக மாட்டாங்க, அம்மாவுக்கு வேலை செய்யவே தெரியாது. அப்போ அந்த வீட்டில் நான் தான் பெரிய பொண்ணு, என்ன பண்ணுறதுன்னு எனக்கே தெரியாது. பக்கத்தில் இருக்கிற சாக்லேட் கம்பெனிக்கு போய் வேலை செய்வேன். அப்புறமா பெனாயிலாம் தயாரிப்பாங்க, பெனாயில் ஆசிட்லாம் தயாரிப்பாங்க, அந்த கம்பெனியில் போய் வேலை செய்வேன். ஆசிட்லாம் அப்படியே ட்ரம்லேருந்து ஒரு பாட்டிலில் பிடிக்கணும். அப்புறம் போட்டிருக்க ட்ரெஸ்ஸில் ஆசிட் பட்டு ஒரு சமயம் கை காலெலாம் கூட வெந்து போயிடும். சாக்லேட் சூடாக போடுவாங்க, சூடாக சாக்லேட் எடுத்து கையில் வச்சு அது சூடாக ஆடுறதுக்கு முன்னாடியே கடலை உருண்டையை உருட்டணும். அப்படிலாம் உருட்டி அப்பா அம்மாவுக்காக அவங்களுக்காக நிறைய ஹெல்ப் பண்ணுவேன். அவங்களோட இருந்து ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன். அவங்களுக்கு புரியாமல் அப்பா வந்து புரிஞ்சுக்க மாட்டார் அம்மாவை. 2 பேரும் சும்மா சண்டை போட்டே இருப்பாங்க. இப்போ அந்த ஃபேமிலியில் சாப்பாட்டுக்கு நானும் தங்கச்சியும் வேலைக்கு போனால் தான் சாப்பாடு, அப்படிப்பட்ட சூழ்நிலை தான் இருந்தோம். கொஞ்சம் நாளாக அப்புறமா எல்லாம் எங்கள் தாத்தா பாட்டி இவங்கெல்லாம் பிள்ளைகள் ரொம்ப தூரம் போயிருக்காங்க, அவங்க கஷ்டப்படுவாங்க, ஏஜ் அட்டன் பண்ணுற வயசு வந்துருச்சு. பிள்ளைகளான நாங்கள் ஒரு 3 வருஷம் சென்னையில் இருந்திருப்போம். 3 நாள் நாங்கள் டெல்லியில் இருந்தோம், 3 வருஷம் சென்னையில் இருந்தோம். சென்னையில் எம்ஜிஆர் நகர் பகுதியில் தான் நாங்கள் இருந்தோம். அப்போ வந்து அந்த வீட்டுக்கார ஆயா வந்து எங்களை ரொம்ப நல்லா பார்த்துக்குவாங்க. அவங்க பேர பிள்ளைகளை போல் 4 பிள்ளைகளோடு இருக்கிறதுனால அந்த ஆயாமா ஒரு சின்ன வீடு கொடுத்து வாடகை கம்மியாக தான் வாங்கினாங்க, நல்லா பார்த்துக்கினாங்க. இன்றைக்கும் நான் ஆண்டவர் நாமத்தினால் அவங்க உயிரோடு இருந்தாங்கன்னா அவங்கள தேவனை ஆசீர்வதிக்கணும்னு நான் அவங்களுக்காக வேண்டிக் கொள்கிறேன். ஆயம்மா எங்களுக்கு சாப்பாடெலாம் கொடுத்து எங்களை நல்லா பார்த்துட்டாங்க. என்னை சொல்லுவாங்க, நல்ல கருத்தான பிள்ளையாக இருக்கிற பையனாக இருந்தால் நல்ல பையனாக இருந்திருப்பேன் அப்படின்னு பேசுவாங்க.
ஆனாலும் ஆண்டவர் எங்களை கைவிடாமல் அந்த நாளில் கூட எங்களுடைய வேலைகளில் ஆசீர்வாதத்தை கொடுத்தாரு. அப்போ எங்களுடைய சொந்தக்காரங்க எங்கள் தாத்தாங்கெல்லாம் எங்களை தேடி, பிள்ளைகள்லாம் எங்கே இருக்காங்க தெரியலன்னு சொல்லி ஒரு தகவல்கள் வரவும் தாத்தா தேடி வந்துட்டாங்க. அம்மாவோட அப்பா அந்த கோயில் பூசாரின்னு சொன்னேன் பார்த்தீங்களா, அவர் தேடி வந்துட்டார். நம்ம எவ்வளோ நல்ல ஒரு ஜானத்தில் பிறந்தவங்களா இருக்கிறோம், நம்ம பிள்ளைகளை இப்படிலாம் தெருவில் கூட்டிகிட்டு போகலாமா அப்படின்னு சொல்லி அம்மாவுக்கு பற்றி சொல்லி மறுபடியும் எங்களை திரும்பவுமா ஊருக்கே கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. திண்டுக்கல் போகலாம் அப்படின்னு சொல்லும்போது திண்டுக்கல் வேண்டாம் அப்படின்னு சொல்லி நாங்கள் என்ன பண்ணோம், வத்தலக்குண்டு பகுதியில் பாருங்கன்னா பரிமளா தேட்டர் அப்படிங்கிற ஏரியாவில் ராணிமங்கமால் பஸ் செட் அப்படி இருக்குது, அந்த செட்டுக்கு எதிர்த்தா அப்படி நாங்கள் கடை வச்சுருந்தோம். ஹோட்டல் கடை அப்பா வச்சாங்க. நல்லா கொஞ்சம் ஒரு சூழ்நிலையில் நல்லா பொழைச்சாங்க. மறுபடியும் சில சூழ்நிலைகள் காரணமாக திண்டுக்கல் வர வேண்டிய சூழ்நிலை இருந்தது. திண்டுக்கல் பகுதியில் வந்ததுக்கப்புறமா நான் ஏஜ் அட்டன் பண்ணி ஒரு ஸ்டேஜுக்கு வந்தவொடனே அப்பா அம்மாலாம் சரி பிள்ளைகள் நிறைய அடுத்தடுத்து இருக்கிறதுனால நம்ம பிள்ளைகளை கையில் வச்சுக்க முடியாது அப்படின்னு சொல்லி என்னுடைய 17வது வயசுலேயே எனக்கு ஒரு மாப்பிள்ளை பார்க்க ஆரம்பித்தாங்க. அவரோட திருமணம் கூட நடந்தது பாஸ்டர். சரிங்கம்மா, உங்களுடைய சிறுவயது பிராயங்களை கேட்கும் பொழுது உண்மையாகவே கண்ணீர் வருது. ஏன்னா இந்த சிறுவயதிலே நம்ம அவ்வளோ கஷ்டம். ஏன்னா உங்களுக்கு ஒரு ஏஜ் அட்டன் பண்ணுற வயசுங்கும் போது எத்தனை வயசு உங்களுக்கு இருக்கும் அந்த டைமில்? 14 வயசு பாஸ்டர். எத்தனை? 14 வயசு. 14 வயசுலேயே அதனுடைய குடும்ப சூழ்நிலைகளுக்காக நீங்கள் டெல்லிக்கு போய் அங்கே சொல்லப்போனால் அந்த அந்த நீங்கள் சொன்ன அந்த ஹிந்தி வார்த்தை வந்து பிச்சை எடுக்கிறதுன்னு அர்த்தம் நினைக்கிறேன், அப்படி தானே? சாப்பாடு கொடுங்க, எனக்கு ஏதாச்சும் உதவி செய்யுங்க. ஸோ அந்த நிலமையில கூட பசிக்குது அப்படின்னு அர்த்தம். சாப்பிடலை, எனக்கு சாப்பாடு கொடுங்க அப்படின்னு அர்த்தம். ஸோ அப்படி அந்த நிலைமைக்கு நீங்கள் தள்ளப்பட்டிருந்தாலுமே தேவன் உங்கள் மேலே அந்த ஆரம்பத்தில் உங்கள் மேலே அனுபவிச்சதுனால திரும்ப உங்களை மறுபடியும் சென்னைக்கு கொண்டு வந்து சொந்த ஊருக்கே நீங்கள் திரும்ப போயிட்டீங்க. ரொம்ப சந்தோஷம். சரிம்மா, இப்போது நீங்கள் இந்த வாலிப நாட்கள் வந்ததுக்கப்புறம் உங்கள் திருமண காரியங்களை குறித்து நீங்கள் சொன்னீங்க. நீங்கள் எப்படி திருமணமானீங்க, உங்களுடைய கணவரை பற்றி நீங்கள் சொல்லுங்கள். நீங்கள் கணவர் இயேசு ஏற்றுக்கொள்ளுக்கு முன்னாடி நீங்கள் எப்படி ரட்சிக்கப்பட்டிருப்பீங்க இல்லையா, அந்த அனுபவம் வரைக்கும் உங்கள் கணவர் திருமணமானதுலேருந்து நீங்கள் ரட்சிக்கப்படுவதற்கு முன்பதாக வரைக்கும் நீங்கள் எப்படி இருந்தீங்க அப்படிங்கிறத எங்களுக்காக நீங்கள் சொல்லுங்கள். சரிங்க சார், அதையும் நிச்சயமாக சொல்லி தான் ஆகணும். ஏன்னா என்னுடைய வாழ்வில் ஊழியம் செய்கிற காரியங்களை பற்றியும் கூட ஆண்டவர் செய்த அற்புதங்களை தான் நான் அதிகமாக சொல்ல வேண்டிய சூழ்நிலை நான் இருக்கிறேங்க பாஸ்டர். இந்த நேரத்தில் கூட பாருங்கள், எனக்கு 17வது வயதில் திருமணத்துக்கு ஆண்கள் மாப்பிள்ளை பார்த்து கொண்டு இருந்தாங்க. அப்பா அம்மா வந்து அவங்களுடைய வசதி அவ்வளோவா கிடையாது தான். அதனால் பெண்களாக இருக்கிறனால நாங்கள் ஆனால் ஒரு விஷயத்தில் மட்டும் நாங்கள் கரெக்டாக இருக்கணும் அப்படின்னு நினச்சோம். ஏன்னா நம்ம ஒழுக்கமாக இருக்கணும், பரிசுத்தமாக வாழணும், நம்ம எல்லாத்துலேயும் சரியாக இருக்கணும், நம்மளை பற்றி யாரும் நம்மளை தப்பு சொல்லக்கூடாது, பிள்ளைகளாக இருக்கிறோம், நம்ம தப்பான வழியில் போகிறோம்னு சொல்லி யாரும் நம்மளை குற்றப்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லி என்னுடைய சகோதரிகளும் நாங்களும் ரொம்ப பாதுகாப்பாக இருந்தோம். தாத்தா அதில் ரொம்ப கண்டிப்பாக எங்களுக்கு சொல்லிக் கொடுப்பாங்க. அம்மாவோட அப்பா நீங்கள் இப்படி தான் வாழணும் அப்படின்னு சொல்லி எங்கள்கிட்ட நல்லா பேசுவாங்க தாத்தா. அதே மாதிரி எனக்கு ஜாதி வைராக்கியமே இருக்கும். நம்முடைய ஜாதி தான் முக்கியம், அதே ஜாதியில் தான் நமக்கு மேரேஜ் பண்ணணும், ஒரே ஜாதியில் தான் நம்ம வாழணும், ஒரே இனத்தில் தான் நம்ம வாழ்ந்து காமிக்கணும், நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் சாப்பாட்டுக்கலைனாலும் நம்முடைய ஜாதி காரியங்களை நம்ம விட்டு கொடுக்கவே கூடாது அப்படின்னு சொல்லி ரொம்ப வைராக்கியமாக அந்த சின்ன வயசுலேயே நான் இருப்பேன். ஏன்னா எங்களோட தாத்தா அப்படிப்பட்டவராக இருந்தார், அம்மாவோட அப்பா அப்படி இருந்ததுனால எனக்கு அப்படிப்பட்ட ஒரு வைராக்கியம் இருந்தது. அப்போது நிறைய மாப்பிள்ளைகள்லாம் பார்த்து கொண்டு வந்தாங்க. அவங்கெல்லாம் ஒரு வேலை கொஞ்சம் எங்களை விட வசதியாக இருந்தாங்க, அப்புறம் கொஞ்சம் எதிர்பார்த்தாங்க. அப்படிலாம் நிறைய காரியங்களை பார்த்து இது பண்ணும்போது எங்கள் தாத்தா திடீர்னு ஒரு மாப்பிள்ளை பார்த்துட்டு வந்தாங்க. அப்போது அவருடைய சொந்தக்காரங்க தூரத்து சொந்தம், எனக்கு தம்பி மகன் வேணும் அப்படின்னு சொல்லி என்னுடைய கணவரை கொண்டு வந்தாங்க. அவங்க வந்து எந்த நகையும் வேண்டாம், எதுவுமே வேணாம், பொண்ணு கொடுத்தா போதும்னு சொல்கிறாங்க. அப்படின்னு சொன்னோடனே நான் சரி, நம்ம அப்பா அம்மாவுக்கு கஷ்டமே கொடுக்கக்கூடாது, பொண்ணு கேட்டால் பொண்ணு கொடுத்தா போதுங்கிறாங்க, நம்ம திருமணம் பண்ணிக்கணும்னு சொல்கிறாங்க, நம்ம வேணாம் சொன்னாலும் விட மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லி நான் சரி அப்படின்னு சொல்லிட்டேன். அப்போது அந்த திருமணம் பண்ணும்போது பார்த்திங்கன்னா எனக்கு 17 வயசு, அவருக்கு ஒரு 21 வயசுன்னு நினைக்கிறேன். அப்படி நாங்கள் முடிக்கும்போது திருமணத்தில் அவரை மேரேஜ் பண்ணிவிட்டு நாங்கள் பல்லடம் பகுதிக்கு வந்துட்டோம். அப்பா அம்மாவில் முடிஞ்ச காரியங்களை செஞ்சு எங்களுக்கு திருமணத்தை பண்ணி கொடுத்தாங்க. நல்ல ஒரு இந்து முறைப்படி நல்லா திருமணம் நடந்தது. அப்போது வந்து இங்கே நாங்கள் பல்லடம் பகுதியில் வந்தபோது என்னுடைய கணவர் என்ன பண்ணியிருக்க சென்று இங்கே இதில் தறியில் அப்படிலாம் ஒரு சரியான வேலைக்கு போகாதவரும், குடிப்பழக்கத்தில் இருக்கிறவரும், இன்னும் தேவையில்லாத காரியங்களில் ஈடுபடுகிறவருமா இருந்தார். வீட்டுக்கு கீழ்ப்படியாத ஒரு மகனாக வாழ்ந்துருந்துருக்காரு. அது எனக்கு தெரியாது. ஆனால் நான் எங்கள் அப்பா அம்மாவுக்கு கீழ்ப்படிஞ்சு அவங்களோட சொல்லு பேச்சு கேட்டு வந்து இப்படி தான் வாழணுங்கிற ஒரு வைராக்கியத்தோடு வாழ்ந்தேன். என் வாழ்க்கையில் என்னுடைய கணவர் எனக்கு ஆப்போசிட்டாக இருந்தார். என்னால் தாங்கவே முடியல. அம்மா அப்பா எப்படி சின்ன வயசுலேருந்து நம்ம வாழ்க்கையில் எப்படி இருந்தாங்க, மேரேஜ் வாழ்க்கையாவது நமக்கு நல்லா பார்த்து கொடுப்பாங்களே அப்படின்னு நினச்சேன். மேரேஜ் வாழ்க்கையிலையும் அவங்க எதுவுமே எங்களை பற்றி நினைக்கல அப்படின்னு ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு. நம்முடைய கஷ்டத்தை அப்பா அம்மா கிட்ட சொல்லக்கூடாது,
யார்கிட்டையுமே சொல்லக்கூடாது நம்மளை. ஏன்னா எனக்கு நிறைய முறை பசங்க இருந்தாங்க, சொந்தக்காரவங்கெல்லாம் மேரேஜ் பண்ணிக்கிறாங்க. நிறைய பேர் மேரேஜ் பண்ணிக்கிறதுக்கு என்கிட்ட கேட்டிருந்தாங்க, ஜாதி மாதிரி பண்ணுறதெல்லாம். அதெல்லாம் நான் வேண்டாம் சொல்லிவிட்டு, நம்ம அப்பா அம்மா தாத்தா பாட்டி சொல்கிறது தான் நம்ம செய்யணும். செஞ்சும் நமக்கு இப்படி வாழ்க்கையில் எவ்வளோ கஷ்டம் இருக்கே, எனக்கு எதெல்லாம் பிடிக்காதோ அதெல்லாம் என் கணவர்கிட்ட இருக்குது, வாழ்கிறத விட செத்தெல்லாம் போட்டிருக்கு, அவங்கள்ட்ட சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி நான் ரொம்ப நாள் கஷ்டப்பட்டுருந்தேன். குழந்தையே பெற்றுக்கூடாது அப்படின்னு கூட நினச்சினேன். நிறைய கஷ்டங்களை வந்து சகிச்சுட்டு இருக்கும்போது அப்போது பக்கத்தில் இருக்கவங்களாம் சொல்லுவாங்க, நீ இந்த சின்ன வயசுலேயே மேரேஜ் பண்ணிட்டு வந்திருக்கம்மா, ஒன்றும் பேசவும் தெரிய மாட்டேங்குது, எல்லாத்துலேயும் இப்படி சாந்தமாக இருக்க, உன்னை வச்சு எப்படி இந்த ஊரில் நீ பழப்ப, நீ இல்லைன்னா ஊருக்கு போயிரு, உங்கள் அப்பா அம்மா கூட போயிரு சொல்லுவேன். எங்கள் அப்பா அம்மா வந்தால் சொல்லாதீங்கக்கா, நீங்கள் என்னை அடிக்கிறது சண்டை போடுறதெல்லாம் சொல்லாதீங்கக்கா அப்படின்னு சொல்லுவேன். அப்போ எல்லாம் சொல்லுவாங்க, சரி வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வேணும், ஒரு குழந்தை இருந்தால் தான் மாற்றமாக இருக்கும், குழந்தையெல்லாம் பெற்றுக்கூடாது சொல்லக்கூடாது, நீ குழந்தை பெற்று அந்த குழந்தை மூலிமா வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படுமா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறமா சரி எனக்கு அப்படின்னு சொல்லும்போது ஆண்டவர் எனக்கு ஒரு குழந்தை பாக்கியத்தை கொடுத்தான்னு குழந்தையை பெற்றெடுக்கும்படியாக உதவி செஞ்சார். அந்த ஆண் குழந்தையை பெற்றுட்டு 5 வருடமாக நான் எனக்கு வந்து குழந்தையும் வேண்டாம் அப்படின்னு சொல்லி நான் வளர்த்துட்டு இருந்தேன். அப்புறம் என்னுடைய கணவர் அதிகமாக குடி பழக்கத்துலையும் சரியான வேலைக்கு போகாமல் இருந்ததும், அப்புறம் என் மேரேஜ் பண்ண ஒரு கொஞ்ச நாளில் நான் இப்படி சண்டை போட்டே இருக்கிறத பார்த்துட்டு ஈபியில் டெம்பரவரியாக ஆள் எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அங்கே வேலைக்கு போயிட்டாங்க. அங்கே போனீங்கன்னா 30 ரூபா சம்பளம், ஆனால் ரெகுலராக வேலை இருக்கும். அந்த 30 ரூபா சம்பளத்தையும் அவங்க சரியாக கொடுக்க மாட்டாங்க. அந்த சம்பளம் வர்றதுக்கு ரொம்ப நாள் ஆகும். அந்த சம்பளம் வராமல் இருக்கும்போது நாங்கள் மாமியார் மாமனார் கூட தான் இருப்போம். அப்போ இருக்கும்போது அவங்க சம்பளம் வரலையே, ஒன்றுமே தர மாட்டேங்கிறாங்களே, அவங்க புருஷன் சம்பாரித்து கொடுக்காம உனக்கு நாங்கள் சோறு போடுறதா அப்படிலாம் நிறைய பேசுவாங்க. சம்பாரித்து கொடுக்காம சாப்பிட்றதுக்கு யாரால் முடியும், ஏதாவது பண்ண கொண்டுதான் அப்படி இப்படி சொல்லுவாங்க. அப்புறம் நானும் சரி கொஞ்ச நாள் பார்த்துட்டு மேரேஜ் ஆகி 1 மாதம் இருந்து பார்த்தேன். நம்மளுடைய கணவருடைய வருமானம் இல்லைன்னு வந்தவுடனே அப்புறம் அங்கேயே வேலைக்கு போயிட்டேன். கம்பெனிக்கு வேலைக்கு போயிட்டு மாமியார் கையில் சம்பளத்தை வாங்கி கொடுத்துட்டு சாப்பிட்டுட்டு அப்படியே எப்படியோ அப்பா அம்மாவுக்கு சொல்ல கொடுக்காம நம்ம இருக்கணும் அப்படின்ட்டு இருந்துட்டேன். அப்படி இருந்த காலங்களில் தான் அப்படியே கொஞ்சம் நாள் போயிட்டு இருந்துச்சு. பையனும் ஒரு 5 வருடம் ஆனோடனே அப்புறம் எல்லோரும் சொன்னாங்க, பையன் மட்டும் தனியாக இருக்கா, ஒரு பொண்ணு வேணுமே அப்படின்னு சொல்லி ஒரு பொண்ணையும் பெற்றுக்கிட்டேன். அப்புறம் அந்த பொண்ணோட நிறைய வேலைகள் செஞ்சுட்டு குழந்தைகள் வச்சுட்டு இருக்கும்போது பார்த்தேன், சரி நம்ம வாழ்க்கைக்குன்னு ஏதாவது வேணுமேனா அப்பா வந்து ஒரு ஹெல்ப் பண்ணாங்க, ஒரு புடவை அதெல்லாம் சேல்ஸ் பண்ணுமா, ஏதோ வீட்டில் இருந்துட்டு சின்ன சின்ன வேலையில் பாருமா, உனக்கு அப்படி பிஸ்னஸ் மாதிரி பண்ணும்போது வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படும் சொன்னாங்க. பாப்பாவை கையில் வச்சுட்டு பையனை ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு சின்ன சின்ன பிஸ்னஸ் அப்படியே புடவை சாரியெல்லாம் சேல்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே சுற்றி இருக்கிற ஜனங்களோட கொஞ்சம் வெளியே வர ஆரம்பித்தேன். பாருங்க 8 வருஷம் மேரேஜ் ஆகி வீட்டுக்குள்ளேயே தான் என்னை வச்சுருந்தாங்க. பக்கத்தில் சின்ன சின்ன கம்பெனிகளை வேலைக்கு போய் அவங்களுக்கு சம்பளம் கொடுப்பேன், அப்படியே வீட்டில் இருந்துருவேன், வெளியவே நான் போனதில்லை. 10 வருஷம் கழித்து குழந்தைய கையில் வச்சுட்டு அப்படியே சின்ன சின்ன வேலைகளை செய்கிறதுக்கு அப்படியே போகிறதுக்கு 6-7 வருஷம் பக்கமாக தான் இருக்கும். நான் பாப்பாவை ஒரு 6 மாதம் 7 மாதத்துலேயே நான் சிசேரியன் தான், இருந்தாலும் 6-7 மாதத்துலேயே தேவைகள் காரணமாக வேலைக்கு போக வேண்டிய சூழ்நிலை இருந்துச்சு. குடும்பத்தை பார்க்க வேண்டிய சூழ்நிலை இருந்துச்சு. அதனால் சரின்னு சொல்லிட்டு நான் அவங்கள கூட்டிகிட்டு நான் பாப்பாவையும் தூக்கிட்டு அப்படியே துணியை பார்த்துக்காக அப்படியே தெருக்களில் அந்த ஊர்களில் தெரிஞ்சவங்களோட இப்படிலாம் நைட்டி சாரி எல்லாம் சேல்ஸ் பண்ணி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக போயிட்டு இருந்தேன். அப்புறம் என்னோட கணவருடைய வேலையும் திடீர்னு வருமானம் வரும், திடீர்னு வருமானம் வராது, திடீர்னு அதிகமாக வரும். அப்படின்னா மாமனார் மாமியாருக்கு வேறு ரொம்ப உடம்பு சரியில்லாமல் ஆயிடுச்சு. என்னுடைய வீட்டில் பார்த்திங்கன்னா மாமனார் மாமியார் 2 நாத்தனார் இருந்தாங்க. அவங்களோட சேர்ந்து எங்கள் வீட்டுக்காரோடைய அண்ணன் ஒருத்தர் உடம்பு சரியில்லாமல் இருந்தால் அவங்களோட சேர்ந்து தான் நாங்கள் ஒரு வாடகை வீட்டில் இருந்தோம். 500 ரூபா வாடகை வீடுனா நீங்கள் யோசிச்சு பாருங்க எவ்வளோ பெருசாக இருக்கும். 2 ரூம் கூட இருக்காது, தூங்க இடம் இருக்காது, பாத்ரூம் சரியாக இருக்காது. ஆனாலும் அந்த 7-8 பேர் கூட தான் 2 குழந்தைகளை வச்சுட்டு நான் பொறுமையோடு வந்தேன். ஏன்னா நம்ம அப்பா அம்மாவுக்கு நம்ம தொல்லை கொடுக்கக்கூடாது. ஏன்னா அவங்க சின்ன வயசுலேருந்து நம்மளை படுற கஷ்டங்களை பார்த்துருக்கோம், நம்மளும் அவங்களோட இருந்திருக்கோம். அவங்கள ஏன் நம்ம கஷ்டப்படுத்தணும்? அது மாதிரி சொந்தக்காரங்களும் நமக்கு ஹெல்ப் பண்ணலாம். அவங்க முன்னாடி நம்ம கஷ்டப்படுறோம்னு சொன்னால் மாப்பிள்ளையை கேட்டு நம்ம மேரேஜ் பண்ணாமல் வந்துட்டோம், இப்படி பண்ணாமல் இருக்கும்போது அவங்க முன்னாடி நம்ம அவமானப்படுறோம் கஷ்டப்படுறோம் சொன்னால் அவங்க நம்மளை அப்பா அம்மா நினைப்பாங்களே சொல்லி நான் எந்த விஷயத்தையும் ஊருக்கு போய் சொல்ல மாட்டேன். அப்புறம் கொஞ்சம் நாளாக எங்கள் அப்பா அம்மாவையும் அந்த ஊர்லேருந்து கூட்டிகிட்டு வந்துட்டேன். அவங்களையும் திண்டுக்கல் பகுதியிலேருந்து பல்லடம் பகுதிக்கே கொண்டு வந்துட்டாச்சு. தங்கச்சி எல்லாமே தம்பியெல்லாம் சின்ன பிள்ளைகளாக இருந்ததுனால அவங்களையும் சேர்த்து இந்த ஊர்லேயே கூட்டிகிட்டு வந்தாச்சு. இந்த நாளில் கூட அப்பா அப்படியே கொஞ்சம் நாள் போயிட்டு இருக்கும்போது மாமியார் மாமனாருக்கு உடம்பு சரியில்லாமல் ஆயிடுச்சு. திடீர்னு ரொம்ப உடம்பு முடியாமல் இறந்து போயிட்டாங்க. அவங்க இறந்து போனோடனே முழு பொறுப்பும் என் கையில் வந்துருச்சு. அப்போ வீட்டு வாடகையிலேருந்து தேவைகள் எல்லாமே என்னோட கையில் வந்துருச்சு. அப்போ என்ன பண்ணுறதுன்னு எனக்கே தெரியல. அப்போது அவங்க இறந்தோடனே கொஞ்சம் நாளாகனே என்னுடைய கணவருடைய வருமானம் கம்மி, எனக்கு வீட்டு வேலைகள் அதிகமாக இருக்கிறதுனால நானும் உடம்பு சரிச்சு போகிறதுக்கு கொஞ்சம் சூழ்நிலைகள் சரியில்லாமல் ஆயிடுச்சு. அப்போ கடன் பிரச்சனை,
அப்புறம் சரி நான் நினச்சேன் இன்சூரன்ஸ் அதுன்னு போட்டிருந்தோம், அதை எடுத்துகிட்டு நம்ம கொஞ்சம் இடம் வாங்கியிருக்கோமே அதில் போய் ஒரு வீடு போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி வீடு கட்டலாம்னு ஆரம்பித்து அந்த இன்சூரன்ஸ் பணத்தை வச்சு செஞ்சிடலாம் பார்க்கும்போது அதுவும் அப்படியே ஸ்டாப் ஆகி நின்றுச்சு. கடன் பாரம் ஒரு பக்கம், என்னால் அடுத்து எந்த வருமானம் இல்லாமல் எதையும் செய்ய முடியாமல் இருக்கும்போது அப்போ என்னோடய கணவர் குடிச்சிட்டு ஒரு மாதிரி ரொம்ப இதாக பேசவுமே எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. சரி இவ்வளோ பாரப்பட்டு இவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம இந்த வேலையில் செய்கிறதுக்கு பேசாமல் நம்ம என்ன பண்ணிடலாம், நம்ம பிள்ளைகளை விட்டுட்டு சேர்த்துடலாம் அப்படின்னு நான் முடிவு பண்ணி நான் நிறைய விசா பாக்கெட்டுகளை வாங்கி அப்படியே கலக்கி குடிச்சிட்டு நைட்டு படுத்துட்டேன். படுத்ததுக்கப்புறம் எனக்கு எதுவுமே தெரியல. அப்படியே 11-12 மணி போல் அப்படியே தலையெல்லாம் சுற்றி ரொம்ப மயக்கம் வந்து ரொம்ப முடியாமலே பக்கத்தில் இருக்கவங்களாம் சேர்ந்து ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் என்னை சேர்த்துருந்தாங்க. 1 மாதம் எனக்கு நினைவே கிடையாது. 1 மாதம் எனக்கு ஒரு சட்டையும் ஒரு சின்ன பாவடையும் மட்டும் போட்டுட்டு அப்படியே வாமிட் போயிட்டே இருக்கும், யூரின் போயிட்டுருக்கும், எதுவுமே நினைவே இல்லாமல் 1 மாதம் அப்படியே எல்லாம் ஃபுல்லாக அப்படியே கண்ணு மட்டும் தான் திறந்துருக்கும், எனக்கு எதுவுமே பண்ண முடியாது அப்படி இருந்துச்சு. டாக்டர் சொன்னாங்க அந்த 1 மாதத்துக்கு அப்புறம் தான் இந்த ட்ரீட்மெண்ட் பண்ணி ஏதாவது சொல்ல முடியும், ஃபுல்லாக பரவிருச்சு விஷம் அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் நான் என்னை காப்பாற்றாதீங்க என்னை விட்டுருங்க சொல்லும்போது டாக்டர்மா சொன்னாங்க, ஏம்மா அப்படி சொல்கிற, வாழ்கிற வயசில் எவ்வளோ பிரச்சனையாக இருந்தாலும் இருந்து காமிக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் அதெல்லாம் முடிஞ்சு கொஞ்சம் சுகமாகி மறுபடியும் வீட்டுக்கு வந்துட்டேன். ஒரு 3 மாதம் நான் மருந்து குடிச்சதுனால பயந்துட்டு என்னுடைய கணவர் எந்த பிரச்சனையும் பண்ணாமல் வீட்டில் எந்த பிரச்சனையும் இல்லாமல் அமைதியாக இருந்தது. ஆனாலும் எனக்கு வீட்டு சூழ்நிலை நினைக்கும் போது இன்னும் ஏன் நம்ம பிழைக்கணும், ஏன் இருக்கணும் அப்படின்னே யோசிச்சுட்டே இருந்துட்டு திரும்பவுமா ஒரு பிரச்சனையாக வந்தோடனே நானும் எனக்கு கணவரும் இந்த கடனால நீ தானே வாங்கின, உன்னையால தான் இவ்வளோ கடன் ஆச்சு, உன்னால் தான் இந்த வீடு கட்ட வேண்டிய சூழ்நிலை வந்துச்சு அப்படின்னு சொல்லி என்ன பண்ணாங்க, மறுபடியும் சண்டை போட ஆரம்பித்தாங்க. அந்த நாளில் நான் என்ன பண்ணேன், அந்த கயிறை ஒரு சேலை பெரிய சேலையை எடுத்து இதில் ஃபேனில் எடுத்து மாட்டிட்டு கழுத்துலையும் மாட்டிட்டு இன்னும் நம்ம இருக்கவே கூடாது, நம்ம இந்தமாரி வாழலாம், ஏன்னா மருந்து குடித்ததுனால தான் நம்மளை காப்பாற்றிட்டாங்க, தூக்கு போட்டோம்னா உடனே கழுத்து சுருக்கிடுவோமே, அப்போ உடனே செத்து போயிடுவோமே அப்படிங்கிற ஒரு காரணத்தினால நான் என்ன பண்ணேன், ஃபேனில் ஒரு சேலையை மாட்டிட்டு கழுத்தில் ஒரு முடிச்சை போட்டு எனக்கு தெரிஞ்ச மாதிரி ஒரு முடிச்சை போட்டது மட்டும் தான் எனக்கு ஞாபகம் இருந்துச்சு. எப்படி விழுந்தேன் என்ன பண்ணேன்னு தெரியல. நைட்டு 3 மணிக்கு போட்டது என்னாச்சு, காலைல 6 மணிக்கு தான் எல்லோரும் வந்து என்னை 6 மணி எப்போயுமே நான் 4:30 மணி 5 மணிக்கெலாம் எழுந்திரிச்சு வாசல்லாம் கூட்டி அது பண்ணிகிட்டு இருக்கனால பக்கத்தில் இருக்கவங்களாம் என்ன அக்காவை காணமே, ராத்திரலாம் சண்டை வேறு வந்துருச்சு அப்படின்னு சொல்லி வந்து கதவை தட்டி கதவை உடச்சி பார்க்கும்போது நான் மேலேருந்து விழுந்து மூக்கில் அடிபட்டு அப்படியே ஃபுல்லாக மயங்கி இருந்தேன். அப்போ பக்கத்தில் இருக்கவங்களாம் என்னை வந்து பார்த்து தொடச்சி எடுத்து பெட்டில் போட்டு படுக்க வச்சுருந்தாங்க. அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நான் புடவை சேல்ஸ் பண்ணும்போது பக்கத்தில் பல்லடம் பகுதியில் ஒரு ஸ்னேகா சோசியல் சர்வீஸ்னு இருக்குது. அந்த சோசியல் சர்வீஸில் நான் வந்து ஒரு குழுவில் வந்து ஒரு 100 பேருக்கு தலைவியாகவும் ஜனங்களுக்கு மத்தியில் கொஞ்சம் சில காரியங்களுக்கு நான் ஹெல்ப்பு மைண்டில் இருந்ததுனால அப்படியே போயிட்டு இருந்தேன் புடவை சேல்ஸ் சமயத்தில். அந்த ஒரு காரியத்தில் சிஸ்டர்மாருங்களாம் என்ன பண்ணுவாங்க, எனக்கிட்ட அடிக்கடி வந்து என்னை பார்ப்பாங்க, அடிக்கடி சொல்லுவாங்க, இயேசு சாமியை பற்றி சொல்லுவாங்க. நான் சொல்லுவேன், இயேசு சாமி எனக்கு ரொம்ப பிடிக்குங்க்கா, ஆனால் நாங்கள் வந்து இயேசு சாமியை கும்பிட்றது மனுஷர்கள் கிடையாது இல்லையா, நாங்கள் பரம்பரையாக எங்கள் தாத்தா அப்படி செய்வார், எங்கள் பாட்டி இப்படி பூஜை பண்ணுவாங்க, நான் இப்படி எனக்கு இந்த சாமி தான் பிடிக்கும், எங்கள் ஜாதி அப்படி, எங்கள் குலம் அப்படி, எங்களுடைய வம்சம் அப்படி இப்படின்னு சொல்லி நான் என்ன பண்ணுவேன், அதை சொல்லும்போது அதை கேட்கவே மாட்டேன். அவங்க சொல்லுவாங்க, நீ இத்தனை ஃபோட்டோ வச்சுட்டு பூஜை பண்ணுறியம்மா, இயேசுசாமி நிச்சயமாக உன்னை தொடுவார் அப்படின்னு சொல்லுவாங்க. அவர் எனக்கு ரொம்ப பிடிக்குங்க்கா, இப்போவுமே நான் இயேசுசாமியை நான் பிடிக்கும் தான் சொல்கிறேன், எல்லா சாமியும் கும்பிடுவேன்க்கா அப்படின்னு சொல்லுவேன். அப்படிலாம் சொல்லாதம்மா, இயேசுப்பா ரொம்ப உண்மையானவர், உன்னை வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை கொடுப்பாரு, இன்றைக்கி உன்னை நேசிக்கிறாரு, உன்கிட்ட இயேசுசாமிக்கு பிடிச்ச குணங்கள்லாம் இருக்குது, அதனால் உனக்கு ரொம்ப பிடிக்கும் இயேசப்பாக்கு அப்படின்னு, எதாக இருந்தாலும் நீ கூப்பிடு அப்படின்னாங்க. சரிங்க்கா நான் எனக்கு ப்ரேயர் பண்ண பிடிக்குங்க்கா அப்படின்னு சொல்லுவேன். அந்த சிஸ்டர் மாதிரிலாம் அடிக்கடி வந்து எனக்கு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அந்த நாளில் பார்த்திங்கன்னா நான் தூக்கு போட்டு என்னை கொண்டு வந்து பெட்டில் படுக்க வச்ச அந்த நாளில் திடீர்னு சிஸ்டர்மார்கள்லாம் அவங்க வந்துட்டாங்க. எப்போவுமே கலகலன்னு எல்லாத்துட்டையும் ஜாலியாக பேசிட்டு சிரிச்சுட்டு அவங்களோட நல்லா பேசிகிட்டு இருப்பேன். அவங்க வந்திருக்காங்க சொன்னோடனே நான் உடனே தலகாணில் போட்டு குப்புற படுத்துட்டேன். ஏன்னா என் கண்ணெல்லாம் அப்படியே ஒரு மாதிரி வீங்கி வெளியே வந்த மாதிரி இருந்துச்சு, மூக்கெல்லாம் ஒரு மாதிரி ரத்தம் ஒழிஞ்சு வீங்கி இருந்துச்சு, அப்புறம் கண்ணெல்லாம் ரத்த கலர் வந்து இங்கே எல்லாம் அடிபட்டு இருந்துச்சு நெத்தியிலலாம். என்னை பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லி நான் பெட்ஷீட்டை போட்டு உடனே மூடி படுத்துக்கிட்டேன். அப்புறம் சிஸ்டர்மெல்லாம் கேட்டாங்க, ஏங்க சிஸ்டர் இப்படி படுத்துருக்கீங்க, என்ன விஷயம் அப்படின்னமே, இல்லைங்க சிஸ்டர் ஒன்றும் இல்லை அப்படின்னா, எந்திரிங்க என்ன நீங்கள் ஜோக் பண்ணுவீங்க சிரிப்பீங்க சொல்லி தான் நான் வந்தோம், இன்றைக்கி வந்தோடனே படுத்துக்கிட்டீங்களே அப்படின்னு கேட்டாங்க. நான் உடனே இல்லைங்க சிஸ்டர், நான் எனக்கு வாழவே பிடிக்கலை, நான் வாழவே கூடாது, சாகிறதுக்கு சரியான ஒரு வழி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி அழுதேன்.
அழுததை பார்த்துட்டு சிஸ்டர்னாலும் சொன்னாங்க, என்ன இப்படி சொல்கிறீங்க, ஏன் இப்படி சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டாங்க. வாழக்கூடாது, ஆனால் சாகிறதுக்கு சரியான வழி எனக்கு தெரியலை, அதுக்கு சொல்லுங்கண்ணே, வாழ்கிறதுக்கு தான்மா வழி இருக்குது, ஆண்டவர் இயேசு சாமிகிட்ட இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. உடனே நான் எந்திரிக்கவே மாட்டேன்ட்டேன். யாரும் எந்த சாமியை கும்பிட்டு என்னக்கா பலன், நான் கும்பிடாத சாமி கிடையாது, என்னை மாதிரி பூஜை பண்ணவங்களேன்னு உங்களுக்கே தெரியும், இப்படி பூஜை பண்ணி இப்படிலாம் ஆராதிச்ச என் வாழ்க்கையில் எவ்வளோ கஷ்டம், சின்ன வயசில் முதல்ல நான் எவ்வளோ அவமானப்படுறேன், இவ்வளோ கண்ணீர் வடிக்கிறேன்னு, எனக்கு யாரும் எங்கள் அப்பா அம்மாவே என்னை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்களே, யாரும் எனக்கு உதவி செய்கிறாங்க, யாரெல்லாம் நேசிக்கிறேன்னு அவங்களும் எனக்கு உதவி செய்கிறாங்க, செத்துறவனுக்கு சொல்லும்போது அவங்க என்னை தூக்கி எடுத்து சொன்னாங்க, ஏசப்பா இருக்காருமா அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு ஒரு பாஸ்டர் சொல்கிறேன், நீ ப்ரேயர் பண்ணு, கவலைப்படாதேன்னு சொன்னாங்க. அந்த நாளில் நான் சரின்னு சொல்லி இயேசு சாமியை கொஞ்சமாக நம்ப ஆரம்பித்தேன். என் வாழ்க்கையில் ஆண்டவர் அற்புதம் செஞ்சார். சரிங்கம்மா, உங்கள் சாட்சி கேட்கும் பொழுது உங்கள் நிலைமையிலேயே பலருடைய குடும்பங்கள் இருக்குது இன்றைக்கி. ஏன்னா கணவரால் கைவிடப்பட்டு எந்த ஒரு ஆதரவும் இல்லாமல் பலருடைய குடும்பங்கள் இன்றைக்கி கஷ்டப்படுறாங்க. நீங்கள் கஷ்டம் பார்க்கும் பொழுது நிச்சயமாக நீங்கள் சொல்ல போகிற சாட்சி, நீங்கள் சொல்லிட்டு இருக்கிறது இன்றைக்கி அநேகருடைய உள்ளங்களை தொடும், அவருடைய ஆத்துமாக்கள் இன்றைக்கி கர்த்தருடைய சமூகத்தில் சேர்க்கப்படும் நான் விசுவாசிக்கிறேன். சரி, நீங்கள் எவ்வளோ கஷ்டங்கள் பட்டிருக்கிறீங்க, இயேசுவை ஏற்றுக்கொண்டதுக்கு பின்பதாக நீங்கள் சொன்னீங்க இல்லையா, இவ்வளோ கஷ்டங்கள் பட்ட ஒரு சிஸ்டர்கிட்ட வந்தாங்க, நான் சொன்னேன் நான் வாழ வழியில் எப்படி சாகிறேன்னு எனக்கு ஒரு வழி சொல்லுங்கன்னு நீங்கள் கேட்டிருக்கீங்க. அவங்க எந்த வழிகளை உங்களுக்கு காமிச்சாங்க, எப்படி நீங்கள் வந்து இயேசுவை ஏற்றுக்கொண்டீங்க, இயேசுவை ஏற்றுக்கொண்டதுக்கு பின்னாடி இயேசு உங்களுக்கு எப்படிலாம் அற்புதங்களை செய்தார், இன்றைக்கு நீங்கள் எப்படி இருக்கிறீங்க அப்படிங்கிறத ஜனங்களுக்கு சொல்லுங்கள். அதையும் சொல்லிதாங்கணும். நான் பாருங்கள், அப்படியே அவங்க சிஸ்டர்லாம் சொன்னாங்க, எனக்கு ஒரு கொஞ்சம் நம்பிக்கை, அவங்க வசனத்தை வச்சு ஜெபிக்கும்போது கொஞ்சம் நம்பிக்கை வந்துச்சு. அப்போ நம்ம எவ்வளோ தெய்வங்களை வணங்கினோமே, இயேசுங்கிற ஒரு தெய்வத்தையும் நம்ம முழுமையாக நம்பி பார்க்கலாமே அப்படின்னு சொல்லி, சரி நீங்கள் பாஸ்டர் வர சொல்லுங்க, என்னுடைய கணவர் கேட்குறாரா கேட்கலையே தெரியல, இருந்தாலும் எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது, நீங்கள் கூட்டிகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். அந்த ஊழியக்காரங்க வருவாங்க அப்படின்னு சொல்லும்போது 2-3 நாள் டைம் இல்லாமல் வரலை அவங்க. அப்புறம் 2-3 நாள் கழித்து வந்து ஆண்டவர் சமூகத்தில் அவங்க இப்போ ப்ரேயர் பண்ணாங்க. அவங்க வந்து முதலாக ஒரு பாட்டு பாடினாங்க. என்ன சொன்னாங்க, நீங்கள் ரெண்டு கை பிடிச்சிக்கோங்க அப்படின்னு சொல்லி என்னுடைய கணவரையும் என்னையும் கையை பிடிச்சிட்டு ஜெபம் பண்ண சொன்னாங்க. அப்படி கண்ண மூடி அங்கே பாட்டு பாடும்போது சொன்னாங்க, உங்கள் தூக்கம் சந்தோஷமாய் மாறுன்னு பாட்டு பண்ணார். அந்த பாட்டோட அந்த அடிகளெல்லாம் அப்படியே உள்ளான அந்த காயப்பட்ட அந்த உள்ளத்துக்கு அப்படியே ஒரு பெரிய மருந்தாக இருந்துச்சு. ஒவ்வொரு அடியும் அப்படியே வாழ்க்கையில் எல்லாத்துக்கும் மருந்தாக இருந்தது போல் இருந்துச்சு. அந்த பாட்டை கேட்டவுடனே அப்படியே கண்ணீர் வடித்து ஆண்டவர் சமூகத்தில் கடந்ததை நினச்சி கலங்காதே, நடந்ததை மறந்து விடுன்னு ஆண்டவர் சொல்கிறாரு. அப்புறம் நம்ம வாழ்க்கையில் நடந்ததெல்லாம் நம்ம மறந்துட்டு ஆண்டவர் சமூகத்தில் இனிமேல் அவர் புதிய காரியங்களை செய்வாங்கன்னு நம்ம நம்பணும் அப்படின்னு சொல்லி ஒரு தைரியம் வந்துச்சு. அந்த பாட்டுக்கு அப்புறமா எனக்குள்ள ஒரு பெரிய பலன் வந்துச்சுன்னு தான் நான் சொல்லணும். கிறிஸ்துவின் பலன் என்னை ஆட்கொண்டதுனால அப்படியே ஒரு பலப்பட்டுட்டு எனக்குள்ள ஒரு தைரியம் வந்துடுச்சு. இழந்து போன அந்த தைரியத்தெல்லாம் மறுபடியும் பெற்றுக்கொண்டேன். என்ன பிரச்சனை வந்தாலும் சரி நம்ம பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு பலன் வந்தது போல் இருந்துச்சு. என் கணவரும் அப்படியே என்னோட ஐக்கியமாக இருந்து அப்படியே ஜபிக்க ஆரம்பித்தார். அந்த ஜபத்துக்கு அப்புறமா என்னோடய வாழ்க்கையில் ஒரு தெய்வ சமாதானத்தை பார்த்தேன். என்னுடைய கணவருடைய உள்ளத்துலேயும் ஒரு தெய்வ சமாதானம், இனிமேல் நான் அவனை அடிக்க மாட்டேன், ஒன்றும் பேச மாட்டேன், அவன் நம்ம 2 பேரும் ஒத்துமையாக இருக்கலாம், கடனெல்லாம் நம்ம பார்த்துக்கலாம், ஏசப்பாட்ட நம்ம ப்ரேயர் பண்ணலாம் அப்படின்னு சொன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு அப்படியே நாங்கள், ஏன்னா என்னோடய பிள்ளைகள் 2 பேருமே சின்ன குழந்தைங்க, அவங்க நாங்கள் என்ன பண்ணாலும் அவங்க சிரிச்சுக்கிட்டு அவங்க நாங்கள் அடிச்சுட்டு இருக்கிறது கூட அவங்களுக்கு தெரியாது. ஆனால் விளாண்டுட்டு இருப்பாங்க, ஓடிடுவாங்க. ஏதாவது கூப்பிட்டா கூட அவங்களுக்கு அது எங்ககிட்ட வந்து நிற்க கூட அவங்களுக்கு பயந்துட்டு ஓடிடுவாங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலை தான் எங்கள் 2 பேத்துக்குள்ளே இப்படி போராட்டங்கள் இருந்ததை ஆண்டவர் பார்த்தாரு. அந்த வசனத்து மூலியமாக என் கூட பேசி ஆண்டவர் இன்றைக்கே ஆண்டவர் உனக்கு விடுதலை கொடுப்பாருன்னு ப்ரேயர் பண்ணாங்க. ஆண்டவர் பூரண சமாதானத்தில் எங்களை நிரப்பினார். இந்த சமாதானத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு எங்கள் வாழ்க்கையில் அந்த தடைப்பட்டிருந்த அந்த வீட்டுக்கு பார்த்திங்க வந்திருந்தோம். வந்து ஜெபனை வச்சு ஆண்டவரே இந்த வீட்டை எழுப்பி கொடுங்க, எங்களுடைய வாழ்வில் அற்புதம் செய்யுங்கன்னு ஜெபித்தோம். அடுத்த கொஞ்ச நாள்லாம் அந்த தடைப்பட்ட எல்லா காரியங்கள்லையும் ஆண்டவர் கொஞ்சமாக அற்புதங்களை செய்ய ஆரம்பித்தார். அந்த வீட்டு மேலே இருந்த பாரங்கள்லாம் நீக்கி வைத்தார். ஆனால் அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஆண்டவர் ஏற்றுக்கொள்ளாத முன்னாடி நிறைய போய் சாமியார்கிட்ட பூசாரிகிட்டலாம் போய் கேட்கும்போது அவங்க சொல்லுவாங்க, இந்த வீட்டில் செய்வனை வச்சுருக்காங்க, மந்திரம் வச்சுருக்காங்க, வந்து அந்த சாமி உள்ளர இருக்குது, இந்த சாமி உள்ளர இருக்குது, இதெல்லாம் அனுப்பணும்னா இவ்வளோ பணம் வேணும், அவ்வளோ பணம் வேணும்னு சொல்லுவாங்க. எனக்கு ஆரம்ப காலத்துலேருந்தே பார்த்திங்கன்னா எனக்கு தெய்வ நம்பிக்கை இருக்குது தான். ஆனால் அதுக்கு மேலே பார்த்திங்கன்னா இந்த செய்வனை மந்திரத்து மேலெல்லாம் எனக்கு நம்பிக்கை கிடையாது. எங்கள் அப்பா அம்மா தாத்தா பாட்டிலாம் பெரிய பூஜை பண்ணுறவங்களா இருந்தாலுமே தெய்வம் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் நான் பூஜை பண்ணுவேன். ஆனால் அதுக்கு மேலே அந்த செய்வனை இருக்குது, மந்திரம் இருக்குது, அந்த அது வந்து உங்களை பிடிக்குது, தாயத்து இருக்குது அப்படி சொன்னால் நான் நம்ப மாட்டேன். அப்படிப்பட்ட ஒரு இதில் இருக்கனால அந்த பூசாரிகள் சொன்னதில் நான் எதையுமே
உடன்படலை, செலவு செய்யலை. அப்போது இங்கே இயேசுசாமி இலவசமாக அற்புதம் செய்கிறாரு அப்படின்னு சொல்லி பேசும்போது நான் அந்த ஜெபனை எடுத்து நான் சொன்னேன், ஏசப்பா என்னென்னமோ சொல்கிறாங்க, இந்த வீட்டை கட்ட முடியாதுன்னு சொல்கிறாங்க, நான் அந்த ஜெபனை தெளிக்கிறேன், நீங்கள் எனக்கு இந்த வீடை கட்டி கொடுங்க, நீங்கள் கட்டி இந்த வீட்டை எழுப்புனீங்கன்னா இந்த வீட்டில் நான் என்ன பண்ணுவேன், உங்களுக்குன்னு ஒரு இடத்த கொடுப்பேன் ஏசப்பா அப்படின்னு சொல்லி நான் ப்ரேயர் பண்ணேன். நாட்கள் ஒரு சில கொஞ்சம் நாட்கள் போனது. இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக சின்ன சின்ன வேலைகளை செஞ்சுட்டு இருக்கும்போது பேங்க்கில் லோன் போட்டிருந்த எல்லா காரியங்கள்லையும் தடைகள்லாம் விலகி எங்களுடைய காரியங்களில் எல்லாத்துலேயும் ஆண்டவர் அற்புதம் செஞ்சார். அந்த வீட்டை நாங்கள் எடுத்து மறுபடியும் கட்டுவதற்கு ஆண்டவர் கிருபை செஞ்சார். அதனால் அந்த வீடை கட்ட ஆரம்பிச்சிட்டு இருந்தோம். கட்டலாம் அப்படின்னு சொல்லி அடுத்த நாள் நான் என்ன பண்ணேன், எல்லா ஜாமான்லாம் இறக்கிட்டு வேலைக்கு ஆட்கள்லாம் வர சொல்லிவிட்டு, அதை பாருங்கள், அதான் நம்ம சொல்லுவாங்க, என்ன தான் இருந்தாலும் ஜென்ம சுபாவம் நம்மளை விட்டு போகாது அப்படின்னு சொன்னது போல் ஆண்டவர் அற்புதம் செஞ்சாருன்னு என் வாழ்க்கையில் எனக்கு தெரியும். ஆனாலும் அந்த பணங்களெல்லாம் வச்சு எல்லா பொருளெல்லாம் வாங்கிட்டு நான் என்ன பண்ணேன், பொங்கல் வச்சு தேங்காய் பழம்லாம் உடைச்சி பூஜை பண்ணிவிட்டு நம்ம இன்றைக்கி வேலையை ஆரம்பிக்கலாம். ஏன்னா நம்ம ரொம்ப நாள் வீடு கட்டாமல் இருந்துட்டோமே, ஒரு 6 மாதம் 1 வருஷம் வீடு நின்று போச்சு, அப்போ மறுபடியும் நம்ம ஒரு பூஜை போட்டுட்டு வேலை செய்யலாமே அப்படின்னு சொல்லி நான் பொங்கல் எல்லாம் செய்கிறதுக்கான எல்லா ஜாமான்லாம் செஞ்சுட்டு இருந்தேன். அடுப்பில் எல்லாமே இருந்துட்டு இருந்துச்சு. அவர் என்னோட கணவர் சொன்னார், நான் போய் ஆஃபீஸில் ஒரு கையெழுத்து போட்டு வந்துடுறேன், நீ செஞ்சுட்ரு அப்படின்னு சொன்னாங்க. நான் எல்லாம் செஞ்சு வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்கும்போது பிள்ளைகளாம் ஸ்கூல் கிளப்பிட்டு வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது என்னுடைய கணவர் வேலை விஷயமாக போயிருந்தாங்க. அவர் ஈபியில் வந்து லைனில் மேலே இருந்து வேலை செய்கிறவராக இருந்தார். டெம்பரவரி போஸ்ட்டில் தான் இருந்தாங்க. அப்போது அந்த வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது 3500 சம்பளம்னு நினைக்கிறேன், மாத சம்பளத்தில் போட்டுருந்தாங்க 3500. அப்போ அந்த சம்பளத்தில் ஒரு லோனை நாங்கள் வாங்கியிருந்தோம். ஏன்னா முழுக்க சரி நம்ம ஆண்டவர் அற்புதம் செஞ்சுருக்காரு, நம்ம இனிமேல் தைரியமாக உழைப்போம், அவருடைய வருமானம் இருக்குது, நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறலாம் அப்படிங்கிற ஒரு சில காரியங்கள் வேறு. அவர் போயிட்டு இருக்கும்போது நான் பொங்கல்லாம் ரெடி பண்ணிவிட்டு தேங்காயெல்லாம் எல்லாம் ரெடி பண்ணிட்டு அந்த வேலைக்காரங்க வந்தவொடனே கட்டட வேலை செய்ய வந்தவங்களோட பூஜை பண்ணிவிட்டு நம்ம வேலையை ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லி ரெடி பண்ணி வச்சுட்டு இருந்தேன். அப்போ ரெடி பண்ணிகிட்டு இருக்கும்போதே திடீர்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய கணவர் வேலை செய்கிற அந்த ஆஃபீஸர்ஸ்லேருந்து ஃபோன் வந்துச்சு. உங்களுடைய கணவர் மேலேருந்து கீழே விழுந்துட்டாங்கம்மா, போஸ்ட்டு கம்பத்துலேருந்து விழுந்தவர் என்ன ஆயிடுச்சு, மூச்சே இல்லாமல் இருக்கார், இந்த மாதிரி பொன்னி ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்கு, நீங்கள் வாங்கம்மா அப்படின்னு சொன்னாங்க. நான் பாருங்கள், இது எல்லாமே உண்மையான சாட்சி, அதனால தான் நான் எல்லாத்தையும் அவங்களுக்கு ஆதாரத்தோடு நான் சொல்கிறேன். பொன்னி ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்குன்னு சொன்னோடனே பல்லட பகுதியில் தான் அந்த பொன்னி ஹாஸ்பிட்டல் பிரபலமான ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்குது. அந்த ஹாஸ்பிட்டலுக்கு என்னுடைய கணவர் ஆம்புலன்ஸில் தூக்கிட்டு போயிட்டாங்கன்னு சொன்னாங்க. நான் உடனே இங்கேருந்து அழுது, அங்கேருந்து ஒரு 2 கிலோமீட்டர் இருக்கும், உடனே ஓடிட்டே இருக்கும்போது ஆட்டோக்கார் நிறுத்தினாங்க. அப்படி எங்கள் கணவருக்கு ரொம்ப முடியல, நான் உடனே கூட்டிகிட்டு போங்க சொன்னோடனே ஆட்டோவில் இருந்து கூட்டிகிட்டு போய் அங்கே நின்றும்போது அவருக்கு ஒரு இன்ஜெக்ஷன் போட்டிருந்தாங்க. இன்ஜெக்ஷன் போட்டு சொன்னாங்க, டாக்டர் நீங்கள் பெரிய ஹாஸ்பிட்டலில் கொண்டு போங்கம்மா, இங்கெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது, நாங்கள் இன்ஜெக்ஷன் போட்டிருக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க. என்னோட கணவர் என்னை இப்படி பார்த்து ஒரு இருமல் மட்டும்தான் இருமினார், அப்படியே ஸ்டப் ஆயிடுச்சு, கண்ணெலாம் மூடிட்டார். எனக்கு என்னமோ என் கணவர் என்னை விட்டுட்டு போயிட்டாரு அப்படின்னு சொல்லி ஒரு உணர்வு தான் இருந்துச்சு. அப்புறம் நான் பார்த்துட்டு சொன்னேன், ஆண்டவரே ஏசப்பா, நாங்கள் இப்போ தான் உங்களை நாங்கள் வேண்டியிருக்கோம், எவ்வளவோ உபத்திரங்களை கொடுத்தீங்க, இப்போ என் கணவரையும் எடுத்துட்டிங்கன்னா நான் என்ன பண்ணுறது ஆண்டவரே அப்படின்னு சொல்லி அழுதுட்டு என் கணவரை பொண்ணே பக்கத்தில் அழுகிறத பார்த்தோன்னே அவங்க ஆஃபீஸர் வந்து அவர் நல்ல ஒரு மனுஷன், ஆண்டவர் கொடுத்த ஒரு மனுஷன், சகோதரன் தான் சொல்லணும். அவர் என்ன அழுகிறத பார்த்து சொன்னார், நீங்கள் நல்லா சாமி கும்பிட்றவங்க தானே, நீங்கள் சாமி நல்லா கும்பிட்ற பிள்ளை, நான் உங்கள் வாழ்க்கையை சாமி கைவிட மாட்டாங்க, நீங்கள் வாங்க நம்ம போய் பெரிய ஹாஸ்பிட்டலில் போய் கூட்டிகிட்டு போகலான்னு சொல்லி பக்கத்துலேயே ஒரு ஆம்புலன்ஸ் பிடிச்சி பெரிய ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போனோம். பெரிய ஹாஸ்பிட்டல் பல்லடம் பேர் ஜிஹெச்சில் கூட்டிகிட்டு போய் அந்த வாசலில் நிறுத்தும் போதே அங்கேருந்து டாக்டர் வெளியே வந்து பார்த்துட்டு, நீங்களாம் பார்க்க முடியாதுமா, எங்களாம் பார்க்க முடியாது அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு சுத்தமாக நம்பிக்கை போயிடுச்சு. அங்கேயே நான் பலகால் போட்டு ஒரே அழுதேன். ஆண்டவரே ஏசப்பா, நான் எல்லா தெய்வத்தையும் விட்டுட்டு இப்போ உங்களை தானே தேடினேன், என் கணவரை எடுத்துக்கிறதுக்கு நீங்கள் இப்படி பண்ணியிருக்கீங்களே அப்படின்னு சொல்லி அழுகும்போது எனக்குலாம் மனசுக்குள்ள ஒரு நிலாது நகையெல்லாம் கல்லட்டி கையில் வச்சுட்டு சொன்னேன், எந்த நகை வேணாம், என் வீடு வேணாம், எதுவுமே எனக்கு வேணாம் ஏசப்பா, என் கணவரையும் இப்படி திருப்பி கொடுத்துருங்க, என் வாழ்க்கையை திருப்பி கொடுத்துருங்க ஏசப்பான்னு அழுத போது அழுதேன். எல்லாரும் என்னை சுற்றி பார்த்துட்டு இருந்தாங்க. எங்கள் வீட்டுக்காரோட சகோதரன் கூட பார்த்தாங்க, ஆனால் யாருமே எனக்கு ஆறுதல் சொல்லலை. அந்த சமயத்தில் தான் அந்த சகோதரர் சொன்னார், இந்த ஏஐ சகோதரர் சொன்னார், சரி விடுங்க, அவருக்கு ஸ்டார் ஹெல்த் போட்டிருக்கிறோம், அந்த இன்சூரன்ஸ் மூலிமா நம்ம பார்க்கலாம், கோயம்புத்தூர் கொண்டு போகலாம் அப்படின்னு சொன்னோடனே பக்கத்தில் ஒரு ஆம்பளை தனியாக பிடிச்சி ஆம்புலன்ஸில் நாங்கள் கிளம்புனோம். அவர் கட்டையில் அப்படி ஒரு கட்டையை எடுத்து வச்சா எப்படி இருக்குமோ அப்படி தான் எடுத்து ஸ்ட்ரெச்சரில் வச்சாங்க. முழு நம்பிக்கையும் இழந்து போன சூழ்நிலை நகையும் கையில் பிடிச்சிட்டு, ஆண்டவரே என்னை கை விட்டுறாதீங்க சொன்னேன் நான். அப்போ கையில் வச்சுட்டு அந்த நகையோடு ஏறி போகும்போது சொன்னேன், இந்த நகையெல்லாம் எனக்கு வேணாம், என் கணவரை திருப்பி கொடுத்துங்க
ஏசப்பா அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கும்போது அவர் அந்த சகோதரர் சொன்னார், நீங்கள் ஏமா அழுகுறீங்க, சாமியை நல்லா கும்பிட்டு அமைதியாக இருங்க, நீங்கள் அமைதியாக சாமி கும்பிட்டு வருங்க, அற்புதமாக உங்கள் வீட்டுக்காரர் பாதுகாத்துக்குவார் ஆண்டவர் அப்படின்னு சொன்னாங்க. சரின்னு சொன்னால் வந்துகிட்டே இருக்கும்போது என் கணவரை இடையில தொட்டு பார்க்குறேன், கூப்பிட்றேன், எந்த ஒரு அசையும் இல்லை. அவர் ஏன்னா ஒரு மனைவிக்கு தெரியும் தன் கணவரை தொட்டால் எப்படி இருப்பாங்க அப்படின்னு. அந்த நார்மலான ஒரு சரீரமே கிடையாது, அப்படி கட்டாயாக அப்படி போயிட்டார். அப்படியே ஒரு வேறு எதுவுமே கிடையாது, அப்படி கட்ட மாதிரி இருந்தார். ஐயோ என் கணவர் போயிட்டாரு, ஆண்டவரே நான் என்ன பண்ணுவேன், இனிமேல் நான் இருக்க மாட்டேன், நான் என்ன பண்ணுவேன், நீங்கள் ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் என்ன சொன்னாலும் சரி அதை கேட்கறதுக்கு இல்லாமல் நான் என்ன பண்ணுவேன், எங்கேயாவது விழுந்து சாவேன், என்னை செத்து போனவளை காப்பாற்றி இவ்வளோ தூரம் கொண்டு வந்தீங்க, இன்னும் நான் உயிரோட வாழ மாட்டேன், இதுக்கு தான் என்னை கூப்பிட்டீங்களா அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டே நான் அழுதுட்டு வரும்போது அந்த கங்கா ஹாஸ்பிட்டல் வந்துடுச்சு கோயம்புத்தூர். இறங்கி ஸ்ட்ரெச்சர்லாம் கொண்டு வந்தாங்க. நான் என் கணவருக்கு முன்னாடி இறங்கிட்டு அவர் ஸ்ட்ரெச்சரில் இறக்கட்டும்னு சொல்லி நம்ம நின்று பார்த்துட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெச்சர் கொண்டு வந்து ஆம்னியில் வச்சு அவர் எடுக்க போகும்போது அப்படியே கை காலெலாம் உதறிட்டு டக்குன்னு எங்கள் வீட்டுக்காரர் என்ன பண்ணிட்டார், எழுந்து அப்படியே வந்து என்னாச்சு, என்னை கூப்பிட்டு வந்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்டார். என்னையாலேயே ஒன்றுமே நம்பவே முடியல. அப்படியே நிறைய கையில் வச்சுட்டு அப்படியே பார்த்துட்ருக்கேன். எனக்கு முன்னாடி அந்த ஏஐ சாரோட எங்கள் வீட்டுக்காரர் நடந்து போயிட்டு இருந்தார். அதனால் நான் பக்கத்தில் ஒரு சேர்லேயே உட்காந்துட்டு பார்த்துருந்தேன். என்ன நம்ம வாழ்க்கையில் என்ன நடக்குதுன்னு நமக்கு தெரியலையே அப்படின்னு சொல்லி சேரில் உட்காந்துட்டு பார்த்துட்டு இருந்தேன். அப்போ போய் அந்த சாரை கூட்டிகிட்டு போய் எல்லாம் பார்த்து ஸ்கேன் பண்ணி எக்ஸ்ரே பண்ணிவிட்டு எல்லாம் பண்ணிவிட்டு சொன்னாங்க, ஒரு 3000 ரூபா தான்மா ஒரு பெல்ட்டு, அது போட்டால் சரியாயிரும், ஒரு 10-15 நாள் ரெஸ்ட் எடுத்தால் போதும், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, என்ன மேலே போய் கொஞ்சம் கம்பம்லாம் ஏறி வேலை செய்ய முடியாது, அடுத்தடுத்து கஷ்டமான வேலைகளை செய்ய முடியாது, கணவன் மனைவிக்கு கூட வாழ்கிறதுல கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும், நீங்கள் அந்த மாதிரி சூழ்நிலாம் ஏற்றுட்டு தான் ஆகணும், அவர் எழுந்து நடக்கிறது நீங்கள் கொடுக்க ஒரு சாமினால தான் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. எப்படியாவது உயிரோடு எங்கள் வீட்டுக்கார் வந்துட்டார் அப்படின்னு சொல்கிற ஒரு நம்பிக்கை சந்தோஷத்தோடு நான் அவரை கூட்டிகிட்டு வந்து வீட்டில் வச்சுட்டு அவரை சேர் போட்டு அப்படியே ஒரு கட்டடத்தில் போட்டு படுக்க வச்சுட்டு நான் மறுபடியும் ஏன்னா கட்டட வேலையை செய்யறதுக்கு எல்லா பக்கமும் லோன் வாங்கியிருக்கோம், லோன் வாங்கி எல்லா பொருளை இறக்கிட்டோம், நம்ம மறுபடியும் அந்த வேலையெல்லாம் செய்யலைன்னா மறுபடியும் கடன் பிரச்சனை வந்துடுமே அப்படின்னு சொல்லி என்னுடைய கணவரை படுக்க வச்சுட்டு நான் அப்போ வந்து அது பாஸ்டர்கிட்ட சொல்லி ப்ரேயர் பண்ணேன். ஏன்னா அந்த ஹாஸ்பிட்டலில் நான் அழுதேன் சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த அழுத நேரத்தில் நான் அந்த ஊழியக்காரங்களுக்கு கூப்பிட்டு முழங்கால் போட்டு ஹாஸ்பிட்டலில் அழுதேன் சொன்னேன் பார்த்தீங்களா, அப்போ நான் சொன்னேன் நகையை கலட்டுறதுக்கு முன்னாடி பாஸ்டருக்கு தான் ஃபோன் பண்ணி சொன்னேன், பாஸ்டர் நான் எல்லா சாமியை விட்டுட்டு ஏசப்பா தானே கும்பிட்டேன், ஏசப்பா எங்கள் வீட்டுக்கார் கீழே விழுந்துட்டாருங்க பாஸ்டர், உயிரே இல்லாமல் இருக்கார், எங்கள் வீட்டுக்காருக்காக ப்ரேயர் பண்ணிக்கோங்க பாஸ்டர்னு சொல்லிவிட்டு நகையெல்லாம் கலட்டி கையில் எடுத்துகிட்டு போனேன். அப்புறம் அதே ஊழியக்காரங்களை கூப்பிட்டு மறுபடியும் ஜெபம் பண்ண சொல்லிவிட்டு வந்து எங்கள் வீட்டுக்காரர் வந்திருக்காருங்க பாஸ்டர் நல்லா இருக்காரு அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ண சொல்லிவிட்டு வந்து வேலையை ஆரம்பித்தேன். வேலையை ஆரம்பிக்கும்போது பார்த்திங்கன்னா நாங்கள் ஒரு ரூம் கட்ட முடியாமல் இருந்த அந்த வீட்டை ஆண்டவர் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த நல்ல வேலைக்காரங்களை கொடுத்துருந்தாரு. அந்த சகோதரர்கள் வந்து ஒரு தகப்பனை போல் எனக்கு வீடு கட்டி கொடுக்க உதவி செஞ்சாங்க. அந்த வாங்கின பொருளெல்லாம் சரியாக பயன்படுத்தி நல்ல ஒரு வீட்டை கொடுத்தாங்க. அந்த வீட்டை கொடுத்தவொடனே நான் சொன்ன பொருத்தனைகளை நினச்சி பார்த்தேன். அப்பா எங்கள் வீட்டுக்காரர் நாங்களாம் வந்தவுடனே என்னுடைய வீடு நிறையா வச்சுருந்த விக்கிரக அந்த ஃபோட்டோக்களை ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணேன், தூக்கி எறிஞ்சேன். உண்மையாக சொல்கிறேன் பாருங்க, எத்தனையோ 30 கோடி தேவர்களுடைய வரைபடங்களை வைத்து ஆராதனை பண்ணிட்டு இருந்த என் வாழ்க்கையில் இப்போ நான் பட்ட கண்ணீரும் கஷ்டங்களையும் கேட்கறதுக்கு யாருமே வராத நேரத்தில் நான் எல்லாத்தையும் தூக்கி வீச ஆயத்தமில் வருது. எந்த கையினால் அழகு பார்த்து வாங்கினோ அதே கையினால் எல்லாத்தையும் கட்டி என்ன காட்டுக்குள்ளே வீசிட்டு நான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டேன் முழு மனதோடு. அன்னைக்கு நான் ஏற்றுக்கொண்டு இன்னைக்கு வரைக்கும் ஆண்டவர் என்னை கைவிடாமல் என்னை கண்மணி போல் காத்துட்டு வராரு. என் அப்பாவை விட அம்மாவை விட என்னுடைய கணவரை விட என் சொந்த பந்தங்களை விட என்னை காட்டிலும் என்னை பத்திரமா பார்த்துக்கிற என் தகப்பன் இயேசு சாமியை இன்றைக்கி நான் நினச்சி பார்க்குறேன் பாஸ்டர். சரிங்கம்மா, ரொம்ப சந்தோஷம். அதே போல் இந்த வீடு கட்டிட்டு இருக்கேன்னு சொன்னீங்க, அந்த வீட்டோட நிலைமை என்னாச்சு? இப்போ நீங்கள் கர்த்தருடைய ஊழியத்தை செய்து கொண்டு இருக்கிறீங்க, அந்த வீட்டுடைய நிலைமை என்ன ஆச்சு? இன்றைக்கி எப்படிப்பட்ட ஊழியத்தை நீங்கள் ஆண்டவருக்காக உங்களுக்கு அற்புதம் செஞ்ச நன்மை செய்த ஆண்டவருக்காக நீங்கள் எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்கிறீங்க, எப்படிப்பட்ட ஊழியம் செய்கிறீங்கன்னு சொல்லி எங்களுக்காக சொல்லுங்கள். சோத்திரம் பாஸ்டர். அப்படி சொல்லணும் தான் பாஸ்டர். பாருங்கள், நான் அப்படி வீடு கட்டி முடித்து அதில் நான் குடி வரலாம் அப்படின்னு சொல்லும்போது தான் அந்த ஃபோட்டோலாம் தூக்கி போட்டுட்டு இந்த புது வீட்டில் எல்லோரும் சொல்லுவாங்கள்ல அப்படி கிரகப்பிரவேசம் வைக்கணும், அந்த மாதிரி பூஜை பண்ணணும், இந்த ப்ரேயர் வைக்கணும், நான் எதுவுமே பண்ணலை. நான் அந்த வேலை செஞ்சவங்களையும் ஊழியக்காரங்களையும் மட்டும் கூப்பிட்டு நான் வாடகை வீட்டில் இருந்த பாத்திரங்களை எடுத்துகிட்டு வந்து இந்த வீட்டில் வச்சுட்டு அப்போயே நான் ப்ரேயர் பண்ணேன். இனிமேலும் இந்த வீட்டில் இயேசுவை தவிர வேறு யாரையும் நான் ஆராதிக்க மாட்டேன், இயேசு சாமியை தவிர நான் எதுக்கும் முக்கியத்துவம் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி
இந்த வீட்டுக்குள்ளே நுழைஞ்சு வந்தேன். அப்போது நாளாக நாளாக என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற மாற்றத்தை பார்த்து என்னை சுற்றி இருக்கிறவங்கெல்லாம் கேட்டாங்க. நான் பொட்டு வைக்காமல் இருக்கிறத பார்த்து, நிறைய நகையெல்லாம் போட்டிருந்தேன், நான் நகையெல்லாம் கலட்டுனதை பார்த்து கேட்டுகிட்டே இருப்பாங்க. நானும் போனப்பெல்லாம் இயேசு சாமி வருவார், எங்கள் வீட்டுக்கு நீங்கள் ப்ரேயர் பண்ண வாங்க, எங்கள் வீட்டுக்கு ஒரு பாஸ்டர் வருவாங்க, ஏதாவது சின்ன கஷ்டமாக இருந்தாலும் உடனே அவங்களுக்கு போய் நான் சுவிசேஷம் சொல்லுவேன். ஆண்டவர் இயேசு சாமி இருக்கார், நீங்கள் கவலைப்படாதீங்கன்னு சொல்லி எல்லோரும் என்கிட்ட ஓடி வந்து, ஐயோ எவ்வளோ பொட்டு வச்சுருந்தேன், ஒரு பொட்டாவது வையின்னு சொல்லி கொண்டு வந்து கொடுப்பாங்க. நான் சொல்லேன், என் பொட்டை காட்டணும், என் புருஷனை ஆண்டவர் காப்பாற்றி கொடுத்துருக்குறாரு அப்படின்னு. தாலி போடாமல் இருக்கியே, நம்ம இந்து முறைப்படி தாலி போடலைன்னா எவ்வளோ ஆபத்து தெரியுமா, உங்கள் தாலியை கழட்டி இருக்க உங்கள் கணவருடைய ஆயுசு நாட்கள் குறைஞ்சி போமே அப்படின்னு சொல்லுவாங்க. நான் சொல்லுவேன், என் தாலியை நான் கழட்டி பீரோவில் வைக்கலை, அது ஆண்டவருடைய கையில் இருக்குது, அதனால் எனக்கு பயம் இல்லை அப்படின்னு சொல்லுவேன். இதெல்லாம் கேள்விப்படுற எல்லா சகோதரிகள்லாம் பார்ப்பாங்க. அவங்களுடைய வாழ்க்கையில் பல துன்பங்கள் வரும்போது, உபத்திரம் வரும்போது, நான் ஆண்டவருடைய வசனத்தை சொல்லி எங்கள் வீட்டில் ஊழியக்காரங்க வரதை பற்றி நான் சொல்லும்போது அநேக ஜனங்கள் அதை விசுவாசித்து அப்படியே வர ஆரம்பித்தாங்க. அப்புறம் முதலாவது சகோதரிகள் வந்தாங்க. அப்படியே ஒவ்வொருத்தராக வந்து அந்த எங்களுடைய வீட்டில் இருக்கிற அந்த ஹால் ஃபுல்லாக அப்படியே ஜெப வீடாக மாற ஆரம்பிச்சிச்சு. எனக்குள்ள ஒரு சந்தோஷம். நான் இயேசு சாமிக்கு சொன்ன பொருத்தனை ஒன்று இருக்கு இல்லையா, என் வீட்டை நீங்கள் ஆசீர்வச்சிங்கன்னா நான் அதில் உங்களுக்கு ஒரு இடத்த கொடுப்பேன் ஆண்டவரே சொன்னனே. அப்போது ஒரு வேளை ஆண்டவர் நம்மளை என்ன பண்ணுறாரு, இந்த வீட்டில் அவருக்கு ஒரு இடத்த கேட்குறாருன்னு சொல்லி நான் பிரயாசப்பட்டிருந்தேன். நாங்கள் லோன் வாங்கின பணமெல்லாம் எங்களுக்கு அளவாக கட்ட வேண்டிய வீட்டில் தான் இருந்துச்சு. அதுக்கு மேலே எங்கள்கிட்ட பணம் இல்லை. ஆனால் எங்களுடைய வாழ்க்கையில் சரி, நம்ம வீட்டுக்குள்ளேயே நம்ம ப்ரேயர் வைக்க முடியாது, நம்ம மொட்டை மாடி ஒன்று இருக்கே, அந்த மொட்டை மாடியில் ஒரு சின்ன ஆலயமாக பண்ணினோம்னா அது ஆண்டவர் சமூகத்துலேருந்து வர்றவங்களுக்கு நல்ல ஒரு விஸ்தாரமாக இருக்குமே. அப்போ நம்மக்கிட்ட பணம் இல்லையே, என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லி நாங்கள் பண்ணும்போது ஜெபம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நானும் என் பிள்ளைகளும் என் கணவரும் சேர்ந்து தினமும் 7 மணிக்கு இந்த எல்லா வேலையும் முடித்தவொடனே நாங்கள் எப்போவுமே எங்கள் வீட்டில் 7 மணி ஆனவொடனே என் பையன் கொஞ்சம் கொஞ்சமாக பணம் சேர்த்து வச்சு என்னோட வருவாங்க. புடவை சேல்ஸ் பண்ணும்போது நான் ஆண்டரை ஏற்றுக்கொண்டதுக்கப்புறம் மறுபடியும் புடவை சேல்ஸ் ஆரம்பித்தேன். ஏன்னா அந்த சுவிசேஷத்துக்கு அது கொஞ்சம் உதவியாக இருந்துச்சு. அதனால் நிறைய இடத்துக்கு போக முடிஞ்சிச்சு. அதனால் என் கூட என்னோடய பையன் வருவான். பையனோட இது பார்த்திங்கன்னா அந்த ப்ரேயர் பண்ண ஆரம்பித்தோடனே என் பையனுக்கு நான் ட்ரம்ஸ் அடிக்கணும்னு ரொம்ப ஆசை. அதனால் ட்ரம்ஸ் வாங்கினா சொந்த பணத்தில் வாங்குறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தனால, என்னப்பா நீ கொஞ்சம் சேர்த்து வைப்பா, நீ சேர்த்து வச்சிங்கன்னா அதுலேருந்து வாங்கிக்கலாம், நாங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறோன்னு சொன்னோடனே என் பையன் என்ன பண்ணுவாங்க, டெய்லி முறுக்கு பாக்கெட்டு, சிப்ஸ் பாக்கெட்டு இதெல்லாம் பக்கத்தில் கமிஷனுக்கு எடுத்து அதில் வர அந்த பணத்தை என்ன பண்ணுவாங்க, 20 பாக்கெட்டு விற்றா அவங்களுக்கு ஒரு பாக்கெட்டுக்கு 30 ரூபா 3 ரூபா அப்படி எக்ஸ்ட்ரா வரும். அந்த பணத்தை சேர்த்து வச்சுருந்து அதில் 3500 ரூபாய்க்கு ஒரு ட்ரம்மு வாங்கினாங்க. வாங்கிட்டு அந்த ட்ரம்மில் என்ன பண்ணுவாங்க, அந்த வீட்டு ப்ரேயருக்கு நாங்கள் ஃபேமிலி ப்ரேயர் பண்ணுவோம் இல்லையா, அந்த ப்ரேயரில் டெய்லி 7 மணிக்கு எங்களோட ஏரியாவில் எங்கள் பையன் ட்ரம் அடிப்பாங்க. நாங்கள் பாட்டு பாடி ஆராதனை பண்ணுவோம். நாங்கள் ஆராதிக்கிறத பார்த்தோன்னே எல்லோரும் ஒன்று 7 மணி ஆயிடுச்சா, அவங்க வீட்டில் எல்லோரும் ப்ரேயர் பண்ண போகிறாங்க, அதான் ட்ரம் அடிச்சிட்ருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த 7 மணி ப்ரேயர் எங்கள் வாழ்க்கையில் பல ஆசீர்வாதங்களை கொடுத்துச்சு. நாங்கள் குடும்பமாக ஜெபிக்கும்போது துதிக்கும்போது ஆண்டவர் பல அற்புதங்களை எங்கள் வாழ்க்கை செஞ்சார். இந்த மொட்டை மாடியாக இருக்கிற அந்த இடத்துல நாங்கள் விசுவாசத்தோடு, ஏன்னா எங்ககிட்ட 7 லட்ச ரூபாய் கடன் இருந்துச்சு. அந்த கடனில் நாங்கள் ஆண்டவரை ஆராதிச்சுட்டு சொல்லுவோம், ஆண்டவரே இந்த மொட்டை மாடியை எங்களுக்கு ஆலயமாக மாற்றி கொடுங்கன்னு சொல்லுவோம். எங்ககிட்ட எதுவுமே இல்லை, திறமை கிடையாது, வருமானத்துக்கு நான் வழி கிடையாது. என்னுடைய கணவர் 3500 ரூபா சம்பளத்தில் இருந்தார். நாங்கள் அந்த லோனை வேலை செய்கிற வருமானத்தினால தான் லோனை கட்டிகிட்டு இருந்தோம். ஆனால் நாங்கள் ஏதோ ஒரு குருட்டு விசுவாசம் தான் சொல்லணும். அப்படி நாங்கள் அந்த ட்ரம் அடித்து பாட்டு பாடி ஜெபமெல்லாம் அது இப்படி தான் இருக்கும். இந்த மொட்டை மாடியை ஆலயமாக கட்டி கொடுங்க ஏசப்பா, இந்த மொட்டை மாடியை ஜெப வீடாக மாற்றி கொடுங்க ஏசப்பான்னு சொல்லி ஜெபிப்போம். குடும்பமாக ஜெபிக்க ஆண்டவர் பல அற்புதங்களை செய்தார். முதலாவது என்னுடைய கணவருடைய வேலையில் அதிசயத்தை செஞ்சார். அவர் பர்மனெண்ட் பண்ண ஆண்டவர் உதவி செஞ்சார். ஏன்னா டெம்பரவரியாக இருந்து 3500 ரூபா சம்பளம் வாங்கினவருக்கு 7500 ரூபா அப்படிங்கிற ஒரு சம்பளத்தை கொடுத்து அவர் என்ன பண்ணாங்க, ஆண்டவர் ப்ரமோஷனால் அவர் பர்மனெண்ட் அப்படிங்கிற ஒரு இடத்துலேருந்து கொண்டு வந்தார். கவர்மெண்ட்லேருந்து பர்மனெண்ட் வேலை கிடைக்கும்படியாக செஞ்சார். ஏன்னா ஈபியில் அவர் பர்மனெண்ட் இல்லாமல் டெம்பரவரியாக தான் வேலை செஞ்சுட்டு இருந்தார். நாங்கள் ஆராதிக்க ஆண்டவர் எங்களுக்கு வாழ்க்கையில் அற்புதம் செய்ததில் முதல் அற்புதமாக பார்த்திங்கன்னா இரண்டாவது அற்புதம் என்னுடைய கணவர் முதல் அற்புதமாக பிழைச்சார். ரெண்டாவது அற்புதம் பார்த்திங்கன்னா அவருடைய வேலையில் ஆண்டவர் அதிசயத்தை செஞ்சார். அவரை விட திறமைசாலிகள் அனுபவசாலிகள்லாம் இருக்கிற இடத்துல அவர் வெறும் 8வது தான் படிச்சிருந்தார். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருக்கிற ஒரு மனுஷனை ஆண்டவர் என்ன பண்ணார், திடீர்னு ப்ரொமோஷன் கொடுத்து 7500 ரூபா சம்பளத்தில் உயர்த்த செஞ்சார். அப்போ எங்களுக்குள்ள ஒரு விசுவாசம், அந்த 3000 ரூபா சம்பளத்தில் நம்ம ஆண்டவர் சமூகத்தில் இவ்வளோ உயர்த்தப்பட்டிருந்தோம், ஆண்டவர் நம்மளை எவ்வளோ ஆசீர்வதிச்சார். 7500 ரூபா இப்போ ரெட்டிப்பான நன்மை கொடுக்கும்போது இப்போ இந்த 3500 ரூபாயில் நம்ம என்ன பண்ணலாம், இன்னொரு லோன் வாங்கி என்ன பண்ணலாம், நம்ம எல்லா காரியங்களையும் செய்ய முடியுமே அப்படின்னு சொல்லி நாங்கள் சொன்னோம். ஆண்டவரே இந்த நீங்கள் எங்கள் வருமானத்தை அதிகப்படுத்தியிருக்கிறீங்க, அப்போ இந்த வருமானத்தை நாங்கள் என்ன பண்ணுறோம், உங்களுடைய ஆலயத்துக்காக செலவு பண்ணுறதுக்கு நாங்கள் முன் வரோம், அந்த ஆலயத்தை கட்டுறதுக்கு நாங்கள் ஏதாவது முயற்சி பண்ணுறோம் ஏசப்பான்னு சொல்லி நாங்கள் மறுபடியும் எங்களுடைய கணவருடைய வேலையில்
இருந்து நாங்கள் பர்சனல் ஒரு லோன் போட்டோம். அந்த பர்சனல் லோனில் 3.5 லட்ச ரூபா கொடுத்தாங்க. அந்த 3.5 லட்ச ரூபாய் எடுத்து நான் என் கணவர் பிள்ளைகள் எல்லாம் சேர்ந்து அப்படியே ஒன்றா வேலை செஞ்சு ஒரு ஆலயமாக எங்களுடைய எனக்கு ஆண்டவர் கொடுத்த அந்த வீட்டில் மொட்டை மாடியில் நாங்கள் ஒரு ஆலயத்தை கட்ட ஆரம்பித்தோம். ஆரம்பித்ததுக்கப்புறமா அந்த ஆலயத்தில் ஜனங்கள் அநேக பேர் வர ஆரம்பித்தாங்க. நாங்கள் எங்களுக்கு ஊழியம் செஞ்சாலும் அந்த ஊழியக்காரங்களை வச்சு தான் இந்த ஊழியத்தை நடத்திட்டு வந்தோம். அவங்க எல்லாத்தையும் பார்த்துட்டு இருந்தாங்க. நாங்கள் அந்த ஊழியத்துக்கு பின்னாக இருந்து அநேக சுவிசேஷங்களை சொல்கிறது, அநேக ஊழியங்களை செய்கிறதுக்காக உதவி செய்கிறது, எங்களுடைய எல்லா காரியங்களையும் ஆண்டவர் சமூகத்தில் அவருக்காக விதைச்சி கொண்டிருந்தோம். ஊழியக்காரங்க வருவாங்க, மெசேஜ் கொடுப்பாங்க, போவாங்க. அவங்க அந்த ஜனங்கள் மேலே ஒரு ஆத்தும பாரம் இல்லாததை பார்க்கும்போது எங்களுக்கு ரொம்ப மன வருத்தமாக இருந்துச்சு. ஐயோ, நம்ம இவ்வளோ பிரயாசப்பட்டு ஜனங்களை கொண்டு வரோமே, ஊழியக்காரங்க அந்த விசுவாசிக்கு மேலே ஒரு பாரமாக இருக்க மாட்டேங்கிறாங்களே, அவங்கள ஏனோ தானே நடத்துகிறாங்கன்னு ரொம்ப பாரமாக இருக்கும். அப்போ எனக்குள்ள ஒரு ஊழிய வாஞ்சிருந்தது. இந்த விசுவாசிகளாம் நல்லா ஐக்கியமாக சமாதானமாக நம்ம நடத்தணும், அவங்க ஆண்டவரை நல்லா அன்போடு தேடணும் அப்படின்னு சொல்லி நான் நிறைய காரியங்களில் பாரப்பட்டு இருந்தேன். இப்போ திடீர்னு ஊழியக்காரங்க என்ன பண்ணிட்டாங்க, இந்த ஊழியத்தை விட்டுட்டு எல்லாம் நான் ஊழியம் செய்ய முடியாதுன்னு சொல்லி விட்டுட்டு போயிட்டாங்க. அந்த திகச்சு போன நேரத்தில் என்ன பண்ணுறேன்னு தெரியல. ஏன்னா கர்த்தரை ஆராதிக்க தெரியும், அவருக்குன்னு ஊழியம் பண்ண எனக்கு தெரியாது இல்லையா, ஊழியம்னா என்னன்னே எனக்கு தெரியாது. நான் சும்மா சுவிசேஷம் அப்படியே இயேசுசாமி சொல்கிற பற்றி தான் சொல்கிறேன், அவர் செஞ்ச நன்மை சொல்கிறது தானே சுவிசேஷம், அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி தான் நான் வாழ்ந்துட்டு இருந்தேன். அந்த இடத்துல அந்த ஊழியக்காரர் அந்த சபையை அப்படியே விட்டுட்டு போனோடனே என்னால் ஒன்றுமே என்ன பண்ணுறதுனே தெரியலை. இங்கே ஊழியம் பண்ணோன்னே ஏங்க பாஸ்டர்னு கேட்டாலும் பதில் சொல்லலை, எதுவுமே சொல்லலை. டக்குன்னு அந்த ஊழியத்தை விட்டுட்டு போனோடனே எங்களால் ஒன்றுமே பண்ண முடியல. எல்லா விசுவாசியும் கேட்டாங்க, நாங்கள் என்ன பண்ணுறதுக்கா, நீங்கள் சொன்னீங்கன்னு சர்ச்சுக்கு வந்தோம், பாஸ்ட்டு போயிட்டாங்கன்னா நாங்கள் என்ன பண்ணுறதுன்னு கேட்டாங்க. நான் சொன்னேன், நீங்கள் பாஸ்ட்டு கூட போங்கம்மா, நான் நீங்கக்கா அப்படின்னு சொன்னாங்க. என்னை ஏன் ஆண்டவர் இங்கே அழைச்சாரு, ஏன் இந்த சபையை கொடுத்தாரு, என்னை எதுக்காக இந்த இடத்துல விட்டுருக்காரு, நான் அதை கேட்டுட்டு நான் வர்றேன், நீங்கள் போங்க. ஆண்டவர் சொன்னாலும் நிச்சயமாக அந்த ஊழியக்காரங்க கூட நானும் வருவேன், நீங்கள் போங்க சொல்லி எல்லா விசுவாசிகளையும் அனுப்பிட்டு நான் அழுதுட்டு இருந்தேன். ஆண்டவர் சமூகத்தில் இங்கே அந்த பலிபீடத்தில் அழுது, ஆண்டவரே நான் பேசாமல் இருந்தேன், வீட்டை கட்டி அதில் ஒரு சபையை நடத்தி 3 வருஷமாக ஊழியம் செஞ்சுட்டு இருந்தோம். இந்த ஊழியத்தில் இப்படி ஒரு போராட்டம் வந்துருச்சு ஏசப்பா, நான் எப்படி இந்த ஊழியத்தை செய்கிறது, இல்லை இந்த இடத்த நீங்கள் வாடகைக்கு கொடுங்கன்னு சொல்லிட்டு போகிறாங்களே ஆண்டவரே, ஊழியக்காரங்களே இதை நீங்கள் ஒரு கம்பெனிக்கு வாடகைக்கு கொடுங்கன்னு சொல்கிறாங்களே, அப்போ ஏன் நான் என் சுயத்தில் நான் ஏதாவது சபையை கட்டிட்டேன்னா ஏசப்பா, நான் எங்கள் சுயத்தில் நாங்கள் ஏதாவது செஞ்சுட்டோமா சொல்லி அழுதேன். ஆண்டவர் தெளிவாக பேசினார். இடத்துல ராஜாக்கள் வருவார்னு சொன்னார், நீ எழும்பி பிரகாசிப்பேன்னு சொன்னார். நிறைய காரியங்கள் ஆண்டவர் பேச எனக்கு வசனங்களை கூட புரிஞ்சு கொள்ளுகிற ஒரு பலன் இல்லாமல் இருந்துச்சு. ஆண்டவர் சொன்ன, மலை மேலே இருக்கிற பட்டணம் மறைந்திருக்கலாகாதுன்னு சொன்னார், விளக்கை கொளுத்தி மரக்கால மூடி வைக்க மாட்டேன்னு சொன்னார். எனக்கு அதோட அர்த்தங்கள்லாம் புரியாமல் நான் ரொம்ப குழம்பி போய் அப்படியே அந்த பலிபீடத்தை விட்டு வெளியே வராமல் அழுதுகிட்டே இருந்தேன். ஆண்டவர் சுமத்து அழுக நிறைய காரியங்கள் ஆண்டவர் பேசினார். அப்போ அந்த அடுத்த சண்டே சர்வீஸ் நடத்துறதுக்கு ஆட்கள் வேணும், சபையில் ஜனங்கள் ஆராதிக்கணும், என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஒரு சிலர் எங்கள் மேலே நம்பிக்கை வச்சு ஆண்டவர் சமூகத்தில் இது ஒரு சபை அப்படின்னு நினச்சி ஒரு சில குடும்பங்கள் வந்தாங்க. அவங்கள எப்படி நடத்துறதுக்கு எனக்கு தெரியல. அப்போ எல்லா அந்த விசுவாசி சொன்னாங்க, அக்கா நீங்கள் சொன்னால் கோச்சுக்காதீங்க, அந்த பாஸ்டர் இருக்கும்போதே ஆண்டவர் எங்கள்கிட்ட பேசினார், நீங்கள் தான் முன்னாடி நின்று ஊழியம் செய்கிற மாதிரி பேசினார், ஆண்டவர் காமிச்சார், சொன்னால் நீங்கள் நம்ப மாட்டேங்கன்னு சொல்லி நாங்கள் சொல்லலைக்கா, இங்கே வேணால் ஒரு வாரம் நடத்தி பாருங்கள், ஆண்டவர் நடத்துவாருன்னு சொன்னாங்க. ஏன்னா சொன்னேன், ஆண்டவருடைய ஊழியத்தை செய்கிறது ரொம்ப கஷ்டமா, அதெல்லாம் சாதாரணமாக செய்ய முடியாது, நான் ஒரு விசுவாசியாக இருக்க தான் விரும்புகிறேன், ஊழியம் செய்கிறதுக்கு பயமாக இருக்குது அப்படின்னு சொன்னேன். ஆண்டவர் அப்போ எல்லோரும் சொன்னாங்க, அப்போ என்னோடய கணவர் கூட சொன்னார், இப்போ எல்லோரும் முன்னாடி ஊழியத்தை விட முடியுமா, ஒழுங்கு மரியாதையாக போய் செய் அப்படின்னு சொன்னாங்க. நீங்கள் சொல்கிற மாதிரிலாம் நான் செய்ய மாட்டேன்னு சொன்னேன். என்னை அடிச்சிட்டாங்க. உடனே போய் நான் ரூம்லேருந்து அழுதேன். ஏங்க ஆண்டவரே, இவ்வளோ பெரிய போராட்டத்துலேயும் மேலே எனக்கு அடிக்காக கொடுக்குறீங்க, நான் ஒரு மேலே தான் விட்டு ஜெயிச்சு வந்தால் அடுத்த பிரச்சனை வருது, நல்லா தானே உங்களுக்கு பிரியமாக தானே இருந்தேன், என்ன எங்கள் மேலே குற்றம் இருக்குது ஆண்டவரே, என் குறைகள் என்னப்பா அப்படின்னு சொல்லி அழுத போது ஆண்டவர் சொன்னார், நீ எனக்காக நிற்பாயான்னு கேட்டார். உங்களுக்காக நின்றுட்டு தானே இருக்கேன் ஏசப்பா, இதுக்கு மேலே நான் எங்கே போய் நிற்கிறேன்னு கேட்டப்போ சொன்னார், இந்த ஊழியத்தில் நிற்பாயான்னு கேட்டார். ஆண்டவர் சரின்னு சொல்லி நான் ஒரு தைரியத்தில் என்னையால் எப்படி முடியும் அப்படின்னு சொல்லும்போது
மெசேஜ் கொடுக்கணும் சபையில். எப்படி கொடுக்கறது? நான் ஆராதிப்பேன், பாட்டு பாடுவேன், சங்கீதம் தியானிப்பேன், ஆனால் மெசேஜ் நான் கொடுத்ததில்ல ஏசப்பா அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கும்போது அப்புறம் எனக்குள்ள ஒரு தைரியம் வந்த உடனே ஆண்டோடைய வசனத்தை பெற்றுக்கொண்டு நான் ஒன்று நிறைய ஊழியக்காரங்களுடைய மெசேஜெல்லாம் என்ன பண்ணுறது, புத்தகத்தில் வாங்கி படித்தோடனே எனக்கு சாம் ஜெபத்துறை பாஸ்டரோட புக்கை ஃபுல்லாக படித்து, சரி நம்ம இந்த மெசேஜை என்ன பண்ணிடலாம், அப்படியே நம்ம வாசிச்சுட்டுலாம் அப்படின்னு நம்ம ஜனங்களுக்கு வச்சா அவங்களுக்கு ஏதோ ஒரு பிரயோஜனமாக வார்த்தை வரும் இல்லையா, ஆண்டவர் சொல்லியிருக்காரு, அதை அப்படியே நடத்துவார் அப்படின்னு ஒரு தைரியத்தில் அந்த நாளில் ஒரு சில ஊழியர்கள், எனக்கு அன்பு சகோதரன் பார்த்திங்கன்னா ஒருத்தர் இருந்தார். அவர் வந்து பார்த்திங்கன்னா குட்டியப்பா அப்படின்னு சொல்லி அந்த பகுதியில் ஒரு ஊழியக்காரர் இருந்தாங்க, சந்திரமோகன். அவங்க ஃபேமிலிக்கு மிகவும் நான் நன்றி செலுத்துக்கிறேன். என் ஊழியத்தில் முதலாவது எனக்கு ஒரு சில ஆண்டவருக்கு அடுத்த ஒரு தைரியம் கொடுத்தாங்க. அவர் சொன்னார், சிஸ்டர் ஊழியங்கிறது தேவனால் அழைக்கப்பட்டது, ஆண்டவர் இவ்வளோ தூரம் உடைச்சி உங்களை இவ்வளோ தூரத்தில் நிறுத்த வைக்கிறாருன்னா நிச்சயமாக ஏதோ ஒரு காரியம் இருக்கும், நீங்கள் போய் நின்று தான் பாருங்கள், ஆண்டவருடைய அற்பத்தை அங்கேயும் பார்ப்பீங்க சொன்னாங்க. நான் உடனே சேர்ந்து ஒரு தைரியத்தில் ஆண்டவர் சமூகத்தில் வந்தேன். சண்டே சர்வீஸ்க்கு வரும்போது ஒரு பெரிய பேப்பரில் எழுதிட்டு அது அப்படியே ஆண்டவர் சமூகத்துக்கு வந்து பலிபீடத்தில் நின்று வாசிச்சிடணும் அப்படின்னு சொல்லி தான் நான் வந்தேன். வந்தவொடனே ஒரு சின்ன ரூம் இருக்குது சபையில், அந்த ரூமில் இருந்துட்டு முழங்கால் போட்டு அழுதேன். அப்போ நான் எத்தனையோ காரியங்களில் புக்கு படிச்சிருக்கேன், வசனங்களை பேசியிருக்கேன், ஒரு 10 பேருக்கு நான் மெசேஜ் கொடுக்கணும் அப்படின்னா அந்த தகுதி எனக்கு இல்லைன்னு எனக்கு தெரியும். என்னை போய் நிறுத்தி வச்சுருக்கிறீங்களே, ஏதாவது ஒரு ஊழியக்காரங்களை கொண்டு வாங்க ஏசப்பா, நல்ல ஒரு ஊழியக்காரங்களை கொண்டு வாங்கப்பா ஏசப்பா அப்படின்னு நான் ப்ரேயர் பண்ணி அழுதேன். 5 நிமிஷம் தான் இருந்துச்சு. 5 நிமிஷத்தில் அழுதுட்டு இருக்கவே கண்ண மூடி அழுகவே அந்த பேப்பரை என் கையாலே எப்படி நான் கிழிச்சு போட்டேன், அப்படி சுக்காக கிழிச்சு எரிஞ்சு போட்டு மேலே வந்து ஆண்டவர் ஆவியானவர் இறங்கி கிரியை செஞ்சு அவருடைய ஊழியத்தை செய்ய உதவி செஞ்சார். பாருங்க, அவர் முதல் பேசின காரியங்களே பார்த்திங்கன்னா ஊழியத்தில் சுதந்திரித்து கொள்ளும்படியாக தான் பேசினார். ஆண்டவர் பேசும்போது வெளிப்படுத்தின விசேஷத்தில் பேசினார். 80 தரிக்கப்பட்டவர்களாய் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பவர்கள் அப்படின்னு வேதத்தில் பார்த்து அநேக காரியங்களை ஆண்டவர் பேசினார். அநேக காரியங்களை பற்றி கண்ணை மூடி பேசும்படியாக ஆண்டவர் உதவி செஞ்சார். அங்கே இருக்கிற ஜனங்கள்லாம் பலப்பட்டாங்க. என்னால் நம்ம அக்கா, நீங்கள் இவ்வளோ நல்லா மெசேஜ் கொடுக்குறீங்க, இவ்வளோ நல்லா ஊழியம் பண்ணுறீங்க, ஏன் இவ்வளோ தூரம் பயந்தீங்க, நம்ம சபைக்கு தேவையான ஒரு ஊழியத்தை ஆண்டவர் உங்கள் கையில் கொடுத்துருக்காருக்கா, நீங்கள் தைரியமாக செய்யுங்கன்னு சொல்லி சொன்னாங்க. ஆனாலும் எனக்குள்ள ஒரு பயமாகவே இருந்துச்சு. அப்போ நான் ப்ரேயர் பண்ணிகிட்டே இருந்தேன், ஆண்டவரே இந்த ஊழியத்தை நான் பெண்ணாக இருந்து செய்யவே முடியாது, எப்படி நான் அந்த ஊழியத்தை செய்ய முடியும், நான் வீட்டு பார்க்கணும், ஃபேமிலியில் எல்லா காரியங்களையும் பார்க்கணும், கடன் கட்டுறதுக்கு வேலைக்கு போகணும், நான் ஒரு கம்பெனியில் டெய்லராக இருக்கேன், டெய்லராக இருந்துட்டு நான் ஒரு இப்படி ஊழியத்தை சபையை பார்க்குறது எனக்கு முடியாதது ஆண்டவரே அப்படின்னு சொல்லி நான் வேண்டும்போது ஆண்டவர் என் பலவீனத்தில் என் பலன் பூரணமாக விளங்குன்னு சொன்னார். வசனங்களை கேட்கும்போது தைரியம் தான் இருக்கும், ஆனால் சூழ்நிலை பார்க்கும்போது அந்த தைரியம்லாம் ஃபுல்லாக உடஞ்சி போயிடும். அப்போ என்னோடய பையன் கூட பார்த்திங்கன்னா 10th படிச்சுட்டு இருந்தாங்க, 10th 11th படிச்சுட்டு இருந்தாங்க. நான் ஊழியம் செய்கிறதுக்கு ஒரு 3 வருஷம் பக்கம் அப்படியே ஆண்டவர் என்னை அப்படியே நீரோடைய போல் நடத்திட்டு இருந்தார். நான் அப்போ ப்ரேயர் பண்ணுவேன் என்னோடய மகளுக்காக, ஆண்டவரே அடுத்தவங்க எத்தனையோ பேரை நம்பி ஊழியத்தை செய்ய ஆரம்பித்தோம், இந்த ஊழியத்தை எப்படியோ முடிஞ்ச வரைக்கும் செஞ்சுருக்கேன், ஆனால் இந்த ஊழியம் பரலோக ராஜ்யம் போகிறதுக்கு பத்தாதுன்னு எனக்கு தெரியும், சும்மா ஜனங்கள் மத்தியில் வசனத்தை பேசுகிறது மட்டும் ஊழியம் இல்லை, அதன்படி அநேகரை பரலோக ராஜ்யத்துக்கு கொண்டு வரணும். எப்போ அப்படிப்பட்ட ஊழியத்துக்கு இன்னும் ஆட்கள் தேவைப்படுது, அதில் என்னுடைய கணவர் நிச்சயமாக வருவார்னு எனக்கு சொல்ல முடியாது, ஆனால் என் பிள்ளை குழந்தையாக தானே இருக்கான், அவனை சரி பண்ணி கொடுங்க ஏசப்பான்னு சொல்லுவேன். ஆனால் நான் ஜெபிச்சதுக்கும் அதுக்கும் மேலே என் பையன் என்ன பண்ணுவாங்க, ஆப்போசிட்டாக இருப்பாங்க. என்னை சொல்லுவாங்க, நம்ம என்ன பரம்பரை கிறிஸ்தவங்களா, நீங்கள் ஏம்மா எப்படி இவ்வளோ கஷ்டப்படுறீங்க, உங்களுக்கு நமக்கு வசனத்தை சொல்லி கொடுத்தவங்களே நம்மளுக்கு தூக்கி போட்டாங்க, நீங்கள் ஏன் ஏசுன்னு இருக்கிறீங்க, கம்முன்னு வாங்க, நம்ம சொந்தக்காரங்களோட இருக்கலாமா, நம்ம ஜெபிக்க உங்களை பிறந்தவங்களா, எதுக்கு நீங்கள் இதெல்லாம் பண்ணுறீங்க, கம்முன்னு நீங்கள் பண்ணுறீங்கன்னு என்னையும் சொல்லாதீங்கன்னு சொல்லுவாங்க. அப்பா நீ பெரிய கலெக்டர் ஆகலைனாலும் பரவாயில்ல, கர்த்தருடைய ஊழியத்தை செய்ப்பா, நீ அப்போ தான் எனக்கு சந்தோஷம் அப்படிமே, நான் வந்து உங்களுக்கு பெரிய இன்ஜினியரிங் ஆகுமாம்மா, நான் ஆடிட்டிங்கில் வேலை பார்க்குறோமா, நான் போலீஸ் ஆகும் அப்படின்லாம் எனக்கு சொல்லுவாங்க, நான் செம்டம் எடுப்பேம்மா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்பா நீ செம்டெல்லாம் எடுக்கலைன்னா பரவாயில்ல, ஏசப்பாவுக்காக எதையாவது எனக்கு செய்ப்பா, எனக்கு ஹெல்ப் பண்ணுப்பா அப்படின்னு சொல்லுவேன். நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவேம்மா, ஊழியத்துக்கு கூட வருவேன், எல்லா பக்கம் வருவேன், ஆனால் நான் எனக்கு ஒரு வேலையை செஞ்சுட்டு தான் நான் செய்வேன் அப்படின்னு சொல்லுவாங்க. எந்த வேலையுமே செய்வேனாப்பா, ஏசப்பாவுக்காக ஏதாவது வேலை செய்ப்பா அப்படின்னு சொல்லுவேன். பேசுவோம், சண்டை வரும், ஏதாவது வரும், அப்புறம் வாக்குவாதம் அப்படியே விட்டுருவாங்க. பையன் +2 படிக்கும்போது அப்போ நான் வேண்டிய ஆண்டவரே என் பையன் +2
பாஸ் பண்ணிட்டாங்கன்னா நிச்சயமாக இந்த வேலையை என்ன பண்ண மாட்டாங்க, ஆண்டவருடைய வேலையை செய்யவே மாட்டாங்க. ஆண்டவரே, என் பிள்ளை பாஸ் ஆகக்கூடாது ஏசப்பான்னு சொல்லி அழுத ஒரே தாயாக இருப்பாங்கன்னா நானாக தான் இருக்கும். என் மகனை நீங்கள் பாஸ் பண்ணிடாதீங்க ஏசப்பா, அவன் ரொம்ப துன்மார்க்கமாக போயிடுவான், அவனோட ஃப்ரெண்ட்ஸுக்கு சரியில்லை, சொந்தக்காரங்க சரியில்லை, அந்த ஊழியத்துக்கு சப்போர்ட்டாக இருக்கலைனாலும் பரவாயில்ல, அவன் துன்மார்க்கத்தில் போய்ட்டு அந்த ஊழியமே செய்ய முடியாது ஏசப்பா. நான் உங்களுக்கு சொன்ன பொருத்தனையெல்லாம் நிறைவேற்றுறதுக்கு என்னால் முடியாத ஆண்டவரேன்னு சொல்லி நான் அழுதேன். அப்போ என்னோட பையனை ரொம்ப அதுக்கு மேலே ஊழியம் செய்ய செய்ய அவன் அதிகமாக என்ன பண்ணிட்டான், உலக ஃப்ரெண்ட்ஸுகளோட சேர்ந்து குறும்பு பண்ண ஆரம்பித்தான். என்னால் அந்த ஊழியத்தை செய்ய முடியுமா அப்படிங்கிற ஒரு பெரிய துக்கம்தான் இருந்தது. அது துக்கத்தோடு தான் நான் எப்படியாவது ஆண்டவர் சமூகத்தில் நம்ம நிற்கணும் அப்படின்னு சொல்லி தைரியமாக நின்றுருந்தேன். அப்போ அந்த ஊழியக்காரங்க போனதுக்கப்புறமா அந்த ஊழியத்தை எடுத்து நான் நடத்த ஆரம்பித்த உடனே அந்த ஊழியக்காரங்களாம் செஞ்சாங்களா இல்லை மித்தவங்க யாரும் இது பண்ணாங்களா தெரியல, அவங்க எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு கூட்டத்தராக வந்து என்ன பண்ணிட்டாங்க, எங்கள் வீட்டை சுற்றி பெரிய கொடிகள்லாம் நட்டு எல்லாம் பெரிய பெரிய போலீஸ் ஆஃபீஸர்கள்லாம் வந்து என்னை சொல்லிட்டாங்க, நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு தெரியுமா, நீங்கள் பண்ணுறது மத மாற்றம், நீங்கள் இதெல்லாம் பண்ணக்கூடாது, இதெல்லாம் நீங்கள் செய்யக்கூடாது, உங்களுக்கு பின்னாடி யார் இருக்காங்க, இதெல்லாம் நீங்கள் தனி செய்கிறதுக்கு என்னன்னு சொல்லுங்கள், ஆதாரம் என்ன வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லி நிறைய காரியங்கள் என்னை கேள்வி கேட்டாங்க. நைட் 12 மணிக்கு ஸ்டேஷனுக்கு வர சொல்லி எல்லாத்துக்கும் கூட்டிகிட்டு போனாங்க. என்னால் என்னமே என் கணவர் வேலைக்கு போயிட்டாங்க. நான் போய் அங்கே நின்றும்போது நான் என் வீட்டில் நான் யாருக்கு தப்பான வழியெல்லாம் சொல்லலை, எஸ் சாமியை பற்றி தான் சொல்லி கொடுத்தோம்னா இதுதான் மத மாற்றங்கிறது, நீங்கள் இந்து ஃபேமிலியாக இருக்கீங்க, ஒரு கிறிஸ்தவத்துக்கு பற்றி நீங்கள் எதுக்கு சொல்கிறீங்க, வீடு கட்டினீங்கன்னா வீட்டில் வந்து குடிதான் இருக்கணும், இந்த மாதிரி வேலைலாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. நான் சொன்னேன், நான் தப்பான வழியில் இல்லை, நான் வணங்குற தெய்வம் என்னை ஆசீர்வதிச்சதுனால நான் என்னை போல் இருக்கிறவங்களுக்கு நான் இயேசு சாமியை பற்றி சொல்கிறேன் அப்படின்னு சொன்னேன். இதுதான் செய்யக்கூடாதுன்னு நாங்கள் சொல்கிறோம், நீங்கள் கையெழுத்து போடுங்க, இனிமேல் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி கூட்டமெல்லாம் சேர்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி கையெழுத்து போடுங்கன்னு சொன்னாங்க. நான் சொன்னேன், இன்றைக்கி ஏன்னா நாங்கள் வந்து அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஒரு திறப்பு விழா மாதிரி வச்சுருந்தோம் சபையை, ஒரு விழாவை போல் 1000 பேருக்கு நோட்டீஸ் அடித்து எல்லாம் பண்ணியிருந்தோம். அப்போ அந்த விழா நடத்தும் போது தான் இப்படிப்பட்ட பிரச்சனை வந்துச்சு. அந்த பிரச்சனையில் நான் என்ன பண்ணேன், இந்த விழா வேணால் நான் நடத்தாமல் இருப்பேன், ஆனால் வாரம் நான் ஆண்டவரை ஆராதிக்கிறத நான் விட மாட்டேன், என் வீட்டில் நான் எனக்கு பிடிச்ச தெய்வத்தை நான் ஆராதிப்பேன் அப்படி நீ என்னை வந்து தடை செய்யணும்னு சொன்னீங்கன்னா, எத்தனை வீட்டுகளில் திருமண காரியங்களுக்கு பெரிய விழாக்களுக்கெல்லாம் பாட்டு போடுறாங்க, சீரியல் லைட் போடுறாங்க, எவ்வளவோ சத்தம் போடுறாங்க, நீங்கள் அவங்களெலாம் நீங்கள் கேட்குறீங்களா, என் வீட்டில் நான் சாமி கும்பிடும்போது என்னை வந்து கேட்குறீங்கன்னு சொல்லி ஆண்டவர் கொடுத்த அந்த தைரியத்தில் நான் பேசினேன். ஆண்டவர் நிஜமாக அந்த இடத்துல நான் பேசுகிறதுக்கு எனக்கே ஒன்றும் தெரியாது தான், ஆனால் ஆண்டவர் பேச வச்சார். பேசும்போது உங்களுக்கு இவ்வளோ வாய் பேசுகிறீங்க, இவ்வளோ இதாக பேசுகிறீங்க, உங்களுக்கு யாரோ நம்ம சொல்லி கொடுத்துட்ருக்காங்க, எனக்கு யாருமே சொல்லி கொடுக்கலங்க, உண்மையான நியாயத்தை தான் நான் கேட்குறேன், என் வீட்டில் நான் ஒரு தெய்வத்தை வணங்கக்கூடாதுன்னு நீங்கள் சொல்கிறீங்களா அப்படின்னு கேட்கும்போது அவங்க எல்லோரும் நாளைக்கு நீங்கள் கூட்டம் சேர்க்கக்கூடாது, இனிமேல் உங்கள் வீட்டில் நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி எல்லா பேப்பரை ஒன்று தூக்கி போட்டாங்க. இதில் எழுதி கையெழுத்து போடுங்கன்னு சொன்னாங்க. நான் உடனே பேப்பரே வாங்கிட்டு, நான் கம்மியாக தான் படிச்சிருக்கேன், பார்த்திங்கன்னா கம்மி அப்படி சொன்னால் நான் ஒரு 3ஆம் கிளாஸ் படிச்சிருக்கேன். 3ஆம் கிளாஸ் படிச்சிருக்கேன் தான் எனக்கு தெரியும், எல்லோரும் என்கிட்ட 10th சர்டிஃபிகேட் இருக்குது, ஆனால் 3ஆம் கிளாஸ் படிச்சிருக்கேன் அப்படின்னு தான் எனக்கு ஞாபகம் இருக்குது. நான் அப்படி தான் சொல்லுவேன், பிள்ளைகிட்ட எல்லாத்தையும் சொல்லுவேன், எனக்கு 3ஆம் கிளாஸ் தாப்பா நான் படிச்சிருக்கேன் அப்படி சொல்லுவேன். ஏன்னா நான் சிறு வயதுலேருந்து கஷ்டப்பட்டிருக்கேன் இல்லையா, அப்போ நான் படித்த அனுபவங்கள் எனக்கு கிடையாது, ஆனாலும் ஆண்டவர் எனக்கு ஞானத்தை கொடுத்துருந்தார். அப்போ நான் வந்து அப்போ சொல்லுவேன், அப்போ உடனே பேனாவையும் அந்த பேப்பரையும் வாங்கிட்டு எழுதுகிறேன், நாளைய தினத்தில் நடக்கிற அந்த விழாவை நான் என்ன பண்ண மாட்டேன், நடத்த மாட்டேன், ஆனாலும் என் வீட்டில் எப்பவும் நடக்கிற சண்டே ஆராதனை நான் எப்பவும் போல் செய்வேன், யாருக்கும் தொல்லை இல்லாதபடி நான் அதை நடத்துவேன் அப்படின்னு சொல்லி கையெழுத்து போட்டேன். உடனே போலீஸ்காரங்க வாங்கி படிச்சுட்டு உடனே தூக்கி போட்டு, என்னம்மா உங்களுக்கு ஒன்று ரொம்ப தும்முறா அப்படின்னு கேட்டாங்க. இல்லைங்க சார், நான் இப்படி தான் செய்வேன், நீங்கள் அதுக்கு மேலே என்னமோ பார்த்துக்குங்க சொல்லி நான் ஸ்டேஷனை விட்டு வெளியே வந்துட்டேன். வந்ததுக்கப்புறமா நிறைய ஊழியக்காரங்களை அவங்களே தேடியெல்லாம் நிறைய போனோம். எனக்கு ஒரே ஒரு வருத்தம் தான், பாருங்கள், கிறிஸ்துவை பற்றி நிறைய பேர் சொல்கிறாங்க, எழுப்புதல்னு சொல்கிறாங்க, ஒரு விசுவாசி ஊழியக்காரங்களாக எழும்பும்போது ஊழியர்களே ஒத்தாசை செய்யாத அந்த ஒரு பாரம் இன்றைக்கி வரைக்கும் எனக்கு இருக்குது. இது நான் கிறிஸ்தவர்களாக இருக்கிற ஒவ்வொருவரையும் பார்த்து தான் நான் கேட்குறேன், கிறிஸ்துவை பற்றி பிரசங்கிக்கிற ஒவ்வொருவரும் கிறிஸ்துவை இன்னொருத்தவங்க பிரசங்கிக்க ஹெல்ப் பண்ண மாட்டேங்கிறீங்க அப்படிங்கிறது தான் எனக்கு கேள்வியாக இருக்குது. நிச்சயமாக இதை வந்து நான் மீடியாவில் கேட்கணும் தான் நினச்சேன். இன்றைக்கி இந்த சாட்சியில் கூட இதை நிச்சயமாக போடணும். ஏன்னா எழுப்புதல் அப்படின்னு சொன்னால் ஒரு விசுவாசி ஊழியனாக எழும்பணும், ஒரு சாதாரண மனுஷன் விசுவாசியாக எழும்பணும் அப்படிங்கிறது தான் அர்த்தம். அவங்க எழும்புறதுக்கு ஹெல்ப் பண்ணாத ஒரு கிறிஸ்தவர்களாக இருக்கும்போது அப்போ எழுப்புதலை பற்றி யாருமே பேசக்கூடாது, யாருமே இயேசுவை பற்றி வெளியே சொல்லவே கூடாது, அப்படிப்பட்டவங்களாக தான் இருக்கணும். ஆனால் ஆண்டவர் என்ன பண்ணார், எழும்ப செஞ்சார். இந்த ஊழியத்தில் என்னுடைய மகன் துன்மார்க்கமாக இருந்த மகனை ஆண்டவர் என்ன பண்ணார், கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றினார். என்னுடைய கணவர் என்னுடைய வேலைகளெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக உயர்வை கொடுத்தாரு. எங்களுடைய வாங்கின கடன்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக மாற ஆரம்பிச்சது. எங்களுடைய வருமானங்கள் உயர எங்களுடைய வாழ்வில் தேவனுடைய நாமமும் உயர்ந்தது.
நாங்கள் யாரிடத்துலையும் காசு கேட்டோ பணம் வாங்கியோ ஊழியம் செய்யலை. என் வாழ்வை மாற்றின இயேசு சாமிக்கு என் வாழ்நாள் முழுவதும் உயிருள்ள வரைக்கும் அவருக்கு ஊழியம் செய்யணும் தான் இந்த ஊழியத்தை நாங்கள் செஞ்சுட்டு வரோம். அப்படித்தான் இந்த ஊழியத்தை நாங்கள் ஆரம்பிச்சிருக்கோங்க பாஸ்டர். தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். உங்களுடைய சாட்சிகளை கேட்கும் பொழுது ஒரு வசனம் ஞாபகம் வருது. தாவீதோடு கர்த்தர் இருந்தார், தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான் என்று பைபிள் சொல்லுது. அதே போல் ஆண்டவர் உங்களோடு கூட இருந்தார். நிச்சயமாய் இந்த வீடியோ பார்க்கிறவர்களுக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். ஒருவேளை வீடியோ பார்க்குற தேவ பிள்ளைகளே, ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் இயேசு அறியாதவங்க பார்க்கலாம். ஒருவேளை இயேசு அறிந்தவர்கள் கூட கஷ்டப்படுகிற நிலைமையில் இங்கே இருக்கலாம். பாருங்கள், இந்த தாயாருடைய வாழ்க்கையில் தேவன் எப்படிப்பட்ட பாதைகளுக்குள்ளே நடத்தி வந்தாலும் அவர்களை கைவிடாதபடி அவர்களை இந்த நாட்களில் மகிமையாக வைத்திருக்கு. அவங்க சொல்லும்போது சொன்னாங்க, நான் ஒரே ஒரு சின்ன இடத்துல நான் வீடு கட்டுறதுக்கு ஆரம்பித்தேன், இன்றைக்கி பல ஆயிரங்களுக்கு இன்றைக்கி பிரயோஜனமாக இருக்கிறேன், இன்றைக்கி பெரிய ஊழியத்தை நான் செஞ்சு கொண்டு இருக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. ஆக்சுவலாக இப்பொழுது நான் அவங்ககிட்ட கேள்வி கேட்டிருக்கேன். நானே அவங்களுடைய பையன்தான், அவங்களுடைய மகன். அவங்க என்னை பற்றி சொன்னாங்க, உண்மையாகவே எங்களுடைய குடும்பத்தை பற்றி சொல்லணும் அப்படின்னா நாங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டோம். நானுமே இயேசுவை விரோதிக்கிற ஒரு கூட்டத்தில் இருந்து என்னோட அம்மா பல தடவை சொல்லுவாங்க இயேசு ஏற்றுக்கோன்னு. நான் பல தடவை சொல்லியிருக்கேன், நீ நகையெல்லாம் கழட்டி போட்டு மதம் மாறினங்கிறதுக்காக நான் மதம் மாற முடியாது, எனக்கு என் தெய்வங்கள் தான் முக்கியம்னு சொல்லிட்டு காவி வேஷ்டி கட்டிட்டு தலையில் மஞ்சள் தண்ணி ஊற்றிட்டு அப்படிப்பட்ட ஒரு வாழ்வை நான் வாழ்ந்து கொண்டிருந்தேன். ஆனாலும் தேவன் என் மேலே ஒரு நாட்களை எனக்காக ஒரு நாளை வைத்து என்னையும் தெரிந்து கொண்டு இன்றைக்கு நாலமாவடி பகுதியில் இயேசுடைய ஒரு பைபிள் காலேஜ் படிச்சுட்டு இன்றைக்கி கர்த்தருடைய பெரிதான கிருபையினாலே நாங்கள் இன்றைக்கி குடும்பமாய் சேர்ந்து இன்றைக்கி ஊழியம் செய்கிறோம். அன்றைக்கி வெறும் ஒரு 2 பேர் 3 பேராக துவங்கின இந்த ஊழியம் இன்றைக்கி கிட்டத்தட்ட ஒரு 100 ஆத்துமாக்கள், அதாவது வருகிற ஒருவர் கூட ஆதிகால கிறிஸ்தவர்கள் அல்ல, வருகிற எல்லாருமே இயேசுவை அறியாத ஒரு குடும்பத்தில் ரட்சிக்கப்பட்டு இன்றைக்கி எங்கள் சபையில் ஒரு குடும்பமாய் நாங்கள் இருக்கிறோம் என்பதை மகிழ்ச்சியோடு நான் சொல்கிறேன். ஆண்டவர் ரொம்ப பெரியவர். அதனால் இது பார்க்குற உங்களுடைய வாழ்விலும் யாரெல்லாம் இயேசுவை நம்புகிறாங்களோ பணம் தருவார், பொருள் தருவார்னு சொல்வதை விட உலகம் கொடுக்கக்கூடாத சமாதானத்தை இயேசு உங்கள் வாழ்க்கையில் தருவார். அதனால் நம்பிக்கையோடு உங்கள் வாழ்வை இயேசுவை நம்பிக்கையோடு ஒப்புக்கொடுங்க. இயேசு உங்களுடைய வாழ்விலே பெரிய காரியங்கள் செய்வாராக. God bless you.